Hallelujah. Hallelujah. All glory and honor to God. எல்லா மகிமையும் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே. Let's turn our Bible this morning to Gospel of John chapter 14. யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரத்திற்கு நம்முடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுவோம். The title for this morning's message is this. இந்த காலை செய்திக்கான தலைப்பு என்னவென்றால், We live because Christ lives. கிறிஸ்து ஜீவிப்பதால் நாம் ஜீவிக்கிறோம். Hallelujah. Hallelujah. We live because Christ lives. கிறிஸ்து ஜீவிப்பதால் நாம் ஜீவிக்கிறோம். Let's turn our Bible to Gospel according to St. John chapter 14. யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரத்திற்கு நம்முடைய வேதத்தை திருப்பிக் கொள்ளுவோம். Let's read verse 19. 19வது வசனத்தை வாசிப்போம். We would encourage each one of you to look into your Bibles. நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் வேதாகமத்தை உற்று நோக்கும்படியாக உங்களை The உற்சாகப்படுத்துகிறோம். Lord Jesus Christ himself is speaking. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே இந்த வார்த்தைகளை பேசுகிறார். John's Gospel chapter 14 and verse 19. யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 19வது வசனம். At a little while and the world seeth me no more, but you see me. Because I live, ye shall live also. இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள். Hallelujah. Hallelujah. I like to draw your attention to the last part of that verse. அந்த வசனத்தினுடைய கடைசி பகுதிக்கு உங்களுடைய கவனத்தை அடியேன் ஈர்க்க விரும்புகிறேன். The Lord Jesus Christ emphatically says, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆணித்தரமாய் சொல்லுகிறார், because I live, ye shall live also. நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள். How many of you believe? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? The Lord says, because I live, ye shall live also. நான் ஜீவிப்பதால் நீங்களும் ஜீவிப்பீர்கள் என்று கர்த்தர் கூறுகிறார். Hallelujah. Hallelujah. In April of the year 2000, 2000 ஆண்டு ஏப்ரல் மாதத்திலே there was a car crash in Japan. ஜப்பானிலே ஒரு கார் விபத்து ஏற்பட்டதாம். Sadly, a man died in the accident. அந்த விபத்திலே மிக துக்கமாக ஒரு மனிதன் மரித்து போனார். When the police came to examine the body, அந்த சடலத்தை பரிசோதனை செய்யும்படியாக காவல்துறை அதிகாரிகள் வந்தார்கள். witnesses at the scene said they recognized the car, and though the injuries disfigured the body, they also recognized the dead man. அந்த கார் விபத்தை பார்த்த மற்ற மக்கள் அனைவரும் அந்த அதிகாரிகளிடத்திலே சொன்னது என்னவென்றால், கொடிய விபத்து ஏற்பட்டது. அந்த விபத்தினாலே உள்ளே இருந்த மனிதனுடைய சரீரமானது உருக்குலைந்து போனது. செத்தவர் இவர்தான் என்பதை அடையாளம் கண்டு கொண்டார்கள். And he was the 60-year-old local shipbuilder. அந்த நபர், மரித்த நபர், உள்ளூரிலே வாழ்ந்த 60 வயது நிரம்பிய கப்பல் கட்டுகிற ஒரு நபராக இருந்தார். This man's family was contacted. இந்த மரித்து போன நபருடைய குடும்பத்திற்கு அங்கே தொலைபேசி அழைப்பு சென்றது. And the brother-in-law was able to come to the scene. மரித்தவருடைய மைத்துனர் அந்த இடத்திற்கு வந்தார். Yes, he said, that's him. இவர்தான் என்று அவரும் குறிவிட்டார். That's my brother-in-law who is dead. மரித்து போனவர் என்னுடைய மைத்துனர் தான் என்று இவர் சொன்னார். He took the tragic news back to his family. இந்த சோக செய்தியை தன்னுடைய குடும்பத்துக்கு கொண்டு போனார். Telephone calls were made. அங்கே தொலைபேசி அழைப்புகள் கொடுக்கப்பட்டது. The family quickly gathered that very afternoon at the home of the widow. அந்த விதவையானவளுடைய வீட்டிற்கு குடும்ப அங்கத்தினர்கள் எல்லாருமே விரைவாக அந்த மத்தியானத்துக்குள்ளாக வந்து விட்டார்கள். They were all immersed in mourning. அவர்கள் அனைவரும் சோகத்திலே மூழ்கி விட்டார்கள். They were weeping and embracing each other, sharing memories. அழுது புலம்பி கட்டி தழுவி அவருடைய நடந்த சம்பவங்களை எல்லாம் புலம்பி அழுதார்கள். They were making funeral plans. அடக்க ஆராதனைக்கான திட்டங்களை எல்லாம் செய்து கொண்டிருந்தார்கள். Then all of a sudden, திடீரென்று the door opened and in walked the 60-year-old local shipbuilder. கதவு திறந்த உடனே உள்ளே நுழைந்தது யார்? அந்த 60 வயது நிரம்பிய அந்த கப்பல்களை கட்டுகிற நபர்தான். Home from a hard day's work, and he was wondering why all the relatives had come over to his home. அவர் கடினமான உழைத்து விட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தால் எல்லாரும் சொந்தக்காரரும் வீட்டில் இருக்கிறாங்களே சொல்லி இந்த வந்த நபர் ஆச்சரியப்படுகிறார். Friend, no, it was not a resurrection. நண்பரே, அது உயிர்த்தெழுதல் அல்ல. It was a misidentification. அவர் தவறாக அடையாளம் காட்டப்பட்டு விட்டதுதான் பிரச்சனை. The man at the car crash was not the man they thought he was. அந்த கார் விபத்திலே மரித்த நபர் இவர்தான் என்பதாக நினைத்தார்களே, அந்த நபர் இவர் அல்ல. So the family called the police and told them,
to start the identification process all over again. ஆகினாலே குடும்பத்தினர்கள் காவல்துறையை அணுகி, ஐயா நீங்கள் மறுபடியுமாக உங்களுடைய விசாரணையை துவங்குங்கள், மரித்தவர் நாங்கள் எங்களுடைய உறவினர் அல்ல என்று சொல்லிவிட்டார்கள். Because the dead man has just walked into the living room. ஏனென்றால் மரித்து போன மனுஷன் உயிரோடு எழும்பி எங்களுடைய வீட்டுக்குள்ளே வந்து விட்டார் என்று சொன்னார்கள். It would have been interesting to have been in the living room that day to see the change that came over that family, because they knew that their loved one was not dead. தாங்கள் நேசித்த நபர் இன்னும் சாகவில்லை என்கிறதை அறிந்தவுடனே அந்த வீட்டிற்குள்ளாக அந்த அறைக்குள்ளாக எப்பேற்பட்ட மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கும் என்பதை பார்ப்பது மிக சுவாரஸ்யமாய் தான் இருந்திருக்கும். Oh, from tears to smile, அங்கே கண்ணீரிலிருந்து சந்தோஷம் உண்டானது, from devastation to elation, அங்கே பேரழிவு நின்று அங்கே பெரிய மகிழ்ச்சி உண்டானது, from mourning to dancing. அவர்கள் துக்கத்திலிருந்து ஆடல் பாடலாக மாறியது. They must have felt like death had been defeated in their home. தங்களுடைய வீட்டிலே மரணம் தோற்கடிக்கப்பட்டாயிற்று என்பதாக அவர்கள் உணர்ந்திருப்பார்கள். But of course, death had not been defeated. உண்மையிலுக்கு சொல்ல போனால் அங்கே மரணம் தோற்கடிக்கப்படவில்லை. It had just been misplaced. அந்த மரணத்துக்கு பதிலாக வேறு ஒன்று வந்து விட்டது, அவ்வளவுதான். Their joy meant some other family's sorrow. இவர்களுடைய சந்தோஷம் இன்னொரு குடும்பத்துக்கு துக்கமாய் முடிந்து விட்டது. And the local shipbuilder will someday himself succumb to the power of death. அந்த உள்ளூர் அந்த கப்பல் கட்டுகிற நபர் ஒரு நாளிலே இந்த மரணத்திற்கும் அவர் ஒரு நாளிலே விட்டு கொடுத்து தான் ஆக வேண்டும். I want you to think. ஆனால் நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் என விரும்புகிறேன். Jesus Christ, the Son of God, தேவகுமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, Son of the living God, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன், as Peter had declared, பேதுரு அறிவித்தது போல he was dead. அவர் மரித்தார். He was dead. அவர் மரித்தார். In the Bible, வேதாகமத்திலே the resurrection of Jesus Christ is a crucial event. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் தான் உலகத்தையே அசைக்கக்கூடிய ஒரு சம்பவமாய் இருந்தது. It's a turning point in the lives of those first followers of Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றின முதல் பின்பற்றர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்பு முனையாக அமைந்தது. And that event that had built up faith, and beyond that small circle today, this good news has spread all over the world. அந்த சம்பவமானது அந்த ஊரிலிருந்து அந்த சிறு கூட்டத்தையும் தாண்டி அகில உலகமெங்கும் இன்றைக்கு விசுவாசத்தை கட்டக்கூடிய ஒரு செய்தியாக பரவி கொண்டிருக்கிறது. The shipbuilder's family must have been overjoyed when he walked in the door. அந்த கப்பல் கட்டுகிற நபர் வீட்டுக்குள்ளாக வந்தபோது இந்த நபருடைய குடும்பத்தார் உண்மையிலே பெரிய மகிழ்ச்சி அடைந்திருப்பார்கள். But when the disciples realized that Jesus Christ was alive, ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் என்பதை சீஷர்கள் உணர்ந்து கொண்டபோது, oh, they were infused with joy. They were transported into joy. அவர்கள் நித்திய பரமானந்தத்துக்குள்ளாய் ஆனந்தத்துக்குள்ளாக அவர் பிரவேசித்திருப்பார்கள். And as Jesus said, nobody could take away the joy. அந்த மகிழ்ச்சியை யாராலும் எடுக்க முடியாது என்று ஆண்டவர் இயேசு கூறினார். Think of that man, local shipbuilder. அந்த உள்ளூர் கப்பல் கட்டுகிற அந்த நபரை சற்று யோசித்து பாருங்கள். That man had a greater duration of life than his family thought. அந்த அவனுடைய குடும்பத்தார் இந்த மனுஷனுடைய ஆயுசு இவ்வளவுதான் என்று நினைத்ததை விட அந்த மனுஷனுக்கு அதிக ஆயுசு வந்தது. But ஆனால் the meaning of life and its ultimate outcome were the same as the day before. பாருங்கள், வாழ்க்கையின் அர்த்தமும் கூட அது மாத்திரமல்ல, The meaning of life வாழ்க்கையின் அர்த்தமும் and its ultimate outcome were the same as the day before. வாழ்க்கையின் முடிவும் அந்த நாளுக்கு முந்தனாக எப்படி இருந்ததோ அதே போலதான் இருக்க போகிறது. You know why? ஏனென்று தெரியுங்களா? Because anyhow one day even that man had to die. ஏனென்றால் எப்படியாகிலும் அந்த மனுஷன் ஒரு நாளிலே மரித்துதான் ஆக வேண்டும். Friend, that's the meaning of life. நண்பர், இதுதான் வாழ்க்கையின் அர்த்தமாகும். That's the ultimate outcome of every life. ஒவ்வொரு வாழ்க்கையினுடைய இறுதி கட்டம் அதுதான். It's true, this local shipbuilder did not die that day. அந்த நாளிலே இந்த உள்ளூர் கப்பல் கட்டுகிற நபர் மரிக்கவில்லை என்பது உண்மைதான். But anyhow one day even that man had to die. எப்படியாகிலும் இந்த மனுஷனும் ஒரு நாளிலே மரித்துதான் ஆக வேண்டும். But when Jesus walked out of the tomb, ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்லறையை விட்டு வெளியே வந்தபோது he rose again, never to die again. அவர் மரணமில்லாத உயிர்த்தெழுதலை அவர் அடைந்தார். Hallelujah. Hallelujah. When Jesus Christ walked out of the tomb, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்லறையை விட்டு வெளியே வந்தபோது the structures of the world itself
fundamentally shaken. அங்கே உலகத்தினுடைய அஸ்திவாரமே அங்கே நிலை குலங்கி போனது. What does Easter say to you and me? உங்களுக்கு எனக்கும் ஈஸ்டர் என்ன சொல்லுகிறது? Easter says you can put truth in a grave, but it won't stay there. சத்தியத்தை ஒரு கல்லறையில் வேண்டுமானால் உங்களால் வைக்க முடியும், ஆனால் அந்த சத்தியம் அங்கேயே இருக்காது. Hallelujah. ஹல்லேலூயா. We live and die. நாம் வாழ்ந்து மரிக்கிறோம். But Christ died ஹல்லேலூயா. and lived forever. ஆனால் கிறிஸ்துவோ மரித்து நித்தியமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். Hallelujah. ஹல்லேலூயா. Our old history ends with the cross. நம்முடைய பழைய சரித்திரம் சிலுவையோடு கூட நிறைவு பெறுகிறது. But our new history begins with the resurrection of Jesus. ஆனால் நம்முடைய புதிய சரித்திரமோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலோடு துவங்குகிறது. Hallelujah. ஹல்லேலூயா. Easter is always an answer to my God, why hast thou forsaken me? என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்கிறதற்கு ஈஸ்டர் தான் சரியான பதிலாக அமைகிறது. The resurrection of Jesus Christ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலானது is God's answer of hope to man's cry of despair. மனுஷனுடைய நிர்பாக்கியமான அழுகுரலுக்கு தேவன் தருகிற நம்பிக்கையின் பதிலாக அமைகிறது. Only a living savior could rescue a dying world. மரித்துக் கொண்டிருக்கிறதான ஒரு உலகத்தை ஜீவனுள்ள இரட்சகர் மாத்திரம்தான் மீட்டெடுக்க முடியும். My dear friend, என் அன்பையான நண்பரே, on the cross of Calvary, கல்வாரி சிலுவையிலே God's power was tested. தேவனுடைய வல்லமை பரீட்சிக்கப்பட்டது. But in the grave, ஆனால் அந்த கல்லறையிலோ God's power was proved. தேவனுடைய வல்லமையானது நிரூபிக்கப்பட்டது. Somebody shout hallelujah. சத்தமா யாராவது அல்லேலூயா சொல்லுவீர்களா? Hallelujah. அல்லேலூயா. Glory, blessed be the name of the Lord. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Let's talk about what the resurrection of Jesus Christ means to each one of us today. இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலானது உங்கள் ஒவ்வொருவருக்கும் நம் ஒவ்வொரு தனிநபருக்கும் என்ன அர்த்தத்தை தருகிறது என்பதை நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்போம். Amen. ஆமென். What the resurrection of Jesus Christ mean to each one of us. நம் ஒவ்வொரு தனிநபருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் என்ன அர்த்தத்தை தருகிறது? I just want to share with you 5 thoughts this morning. இந்த காலையில் அடியேன் உங்களிடத்திலே 5 குறிப்புகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். Because Jesus lives, ஆண்டவர் இயேசு ஜீவிப்பதால் we have his presence to surround us. நம்மை சூழ்ந்து கொள்ளுகிற அவரது பிரசன்னம் இருக்கிறது. Amen. ஆமென். You and I, because Jesus is alive, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறபடியால் today you and I have his presence to surround us. அவருடைய பிரசன்னம் இன்றைக்கு நம்மை சூழ்ந்து இருக்கிற அனுபவம் நமக்கு உண்டு. His peace to secure us. நம்மை பாதுகாக்கிற அவருடைய சமாதானம் உண்டு. His power to strengthen us. நம்மை பலப்படுத்துகிற அவருடைய வல்லமை உண்டு. His purpose to stir us. நம்மை அனல் மூட்டுகிற அவரது நோக்கம் இருக்கிறது. His promise to satisfy us. நம்மை திருப்தியாக்குகிற வாக்குத்தத்தம் இருக்கிறது. Don't forget. மறந்து விட வேண்டாம். Very easy thoughts. மிக மிக சுலபமான கருத்துக்கள். What is number 1? முதலாவது என்ன? Presence to surround. சூழ்ந்து கொள்ளுகிற பிரசன்னம். What is number 2? இரண்டாவது என்ன? Peace to secure us. பாதுகாக்கிற சமாதானம். Number 3? மூன்றாவது Power to strengthen us. பலப்படுத்துகிற வல்லமை. 4? நான்காவது Purpose to stir us. அனல் மூட்டுகிற நோக்கம். Finally, but not the least, கடைசியாக முக்கியத்துவத்தில் குறைந்ததல்ல, promise to satisfy. திருப்தியாக்கும் வாக்கு தத்தம். May the Holy Spirit speak to us. பரிசுத்த ஆவியானவர் தாமே நம்மோடு பேசுவாராக. Number 1. முதலாவது, Because he lives, அவர் ஜீவிக்கின்றபடியினாலே we have his presence to surround us. நம்மை சூழ்ந்து கொள்கிற அவரது பிரசன்னம் இருக்கிறது. I just want you to consider God's word for the next few minutes, and I know for sure that God will bless you abundantly. அடுத்த சில நிமிஷங்கள் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையிலே உற்று நோக்கும்படியாக அடியேன் வேண்டிக் கொள்கிறேன். நிச்சயமாகவே தேவனுடைய திருவார்த்தை உங்களுடைய வாழ்க்கையிலே அபரிதமான நன்மைகளை கொண்டு வரும் என்பதை எல்லளவும் சந்தேகம் இல்லாமல் விசுவாசிக்கிறேன். I know for sure that this is a message from God's heart to you this morning. இந்த காலையிலே தேவனுடைய இருதயத்திலிருந்து உங்களுக்கு வருகிற திருவார்த்தை இதுதான் என்பதை அடியேன் உறுதியாய் விசுவாசிக்கின்றேன். God wants to speak to you in a very personal way. தேவனாகிய கர்த்தர் உங்களிடத்திலே மிக மிக திட்டவட்டமான விதத்திலே பேச விரும்புகிறார். Amen. ஆமென். Turn your Bibles quickly to Matthew's Gospel chapter 28. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரத்திற்கு உங்களுடைய வேதாகமத்தை துரிதமாய் திருப்பிக் கொள்ளுங்கள். Gospel according to St.
Matthew chapter 28. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம். Let's read the second part of verse 20. 20வது வசனத்தினுடைய இரண்டாம் பகுதியை வாசிப்போம். Matthew's Gospel chapter 28, the last part of verse 20. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம் 20வது வசனத்தினுடைய இரண்டாம் பகுதி. See what Jesus says. ஆண்டவர் இயேசு சொல்கிறதை பாருங்கள். And lo, I am with you always, even unto the end of this world. Amen. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். Hallelujah. ஹல்லேலூயா. And lo, I am with you always, even unto the end of the world. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். In what context did Jesus say this? எந்த சந்தர்ப்ப சூழ்நிலையிலே ஆண்டவர் இயேசு இந்த வார்த்தைகளை சொன்னார்? See verses 17 and 18. வசனங்கள் 17 18 பாருங்கள். And when they saw him, they worshipped him, but some doubted. அவர்கள் அங்கே அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள், சிலரோ சந்தேகப்பட்டார்கள். And Jesus came and spoke unto them, saying, all power is given unto me in heaven and in earth. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. And in that context Jesus said, அந்த சந்தர்ப்ப பின்னணியிலே ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், lo, I am with you always, even unto the end of the world. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். These were the words of Jesus soon after his resurrection. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த உடனே சொன்ன வார்த்தைகள் இவைகள். Oh, hallelujah. ஹல்லேலூயா. Church, we have the Son of God as our partner in life. நம்முடைய வாழ்க்கையிலே தேவகுமாரன் ஒரு பங்காளராய் நமக்கு இருக்கின்றார். We have the Son of God in every step of the way. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு படியிலும் தேவகுமாரன் நம்மோடு கூட இருக்கின்றார். Amen. ஆமென். Hallelujah. ஹல்லேலூயா. Once a man went on a vacation to the Holy Land with his wife and his mother-in-law. ஒரு மனுஷன் அந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு புனித பயணமாக தன்னுடைய மனைவியோடும் தன்னுடைய மாமியாரோடும் கூட சென்றார். While in Israel, இஸ்ரவேலிலே அவர் இருந்தபோது suddenly his mother-in-law died from a heart attack. திடீரென்று அந்த மனுஷனுடைய மாமியார் மாரடைப்பு வந்து மரித்து போய்விட்டார். The couple went to a local undertaker. அந்த தம்பதியர் உள்ளூர் அந்த அடக்க ஆராதனை செய்கிற இடத்திலே போய் அணுகினார்கள். And the local undertaker explained certain things to them. அப்போது அந்த உள்ளூர் அந்த அடக்கத்தை நடப்பிக்கிற அந்த மனுஷன் இப்படியாக சில காரியங்களை விவரித்து சொன்னார். That they could either ship the body home back to India, which would just cost more than $1,500, or they could have a right, they could have buried in the Holy Land just for $150. பாருங்கள், உங்களுடைய மாமியாரை கப்பல் மூலமாக உங்கள் சொந்த தேசத்துக்கு அனுபவிக்க வேண்டுமானால் $1,500 செலவாகும். அல்லது இந்த தேசத்திலே இந்த இடத்திலே அவர்களுக்கு இறுதி சடங்கு செய்ய வேண்டுமானால் வெறும் $150 தான் செலவாகும் என்று சொன்னார். So it's better that you bury your mother-in-law in the Holy Land, because that would cost only $150. ஆகினால் ஐயா, நீங்கள் உங்களுடைய மாமியாரை இந்த ஊரிலே அடக்கம் செய்வீர்களானால் உங்களுக்கு வெறும் $150 கூட உங்களுடைய செலவு முடிந்து விடும் என்று அறிவுரை கூறினார். But this man said, ஆனால் இந்த மனுஷன் சொன்னார், well, ship her back home. இல்ல ஐயா, வேண்டாம், இவர்களை எங்க ஊருக்கே திருப்பி அனுப்பிவிடுங்கள். Surprised, the undertaker responded, are you sure? இந்த ஈம சடங்கு செய்கிற மனுஷன் ஆச்சரியப்பட்டு, உண்மையாவா சொல்றீங்க அப்படி சொல்லி கேட்கிறார். Because that's an awfully big expense. You may have to spend more than $1,500 if you have to ship your dead body of your mother-in-law back home. உங்களுடைய மாமியாருடைய சடலத்தை உங்களுடைய சுய தேசத்துக்கு நாங்கள் அனுப்பி வைக்க வேண்டுமானால் $1,500 அதிகமான செலவு நீங்கள் செய்ய வேண்டுமே. இதையெல்லாம் நீங்கள் நினைத்தும் கூட நீங்கள் இதுதான் வேண்டும் என்று தீர்மானிக்கிறீர்களா என்று சொல்லி ஆச்சரியத்தோடு கேட்டார். But we can do a very nice burial here itself in Israel for $150. ஆனால் $150 இந்த இஸ்ரவேலிலே அவர்களுக்கு ஒரு நல்ல அடக்காராதனை செய்ய நடத்த முடியுமே என்று சொன்னார். The man said, இந்த மனுஷன் சொன்னார், look, ஐயா கவனிங்க, 2000 years ago 2000 வருஷத்துக்கு முன்னாடி they buried a guy here, and 3 days later he rose again from the dead. இந்த இடத்துல தான் ஒரு மனுஷனை அடக்கம் செய்தார்கள். 3 நாள் கழித்து அவர் உயிரோட வந்துட்டாரு. I just can't take the chance. அந்த ஆபத்தை மாத்திரம் நான் எடுக்க முடியாது. Amen. ஆமென்.
If someone is alive, யாராவது ஒரு உயிரோடு இருந்தால் he or she is still with us. அந்த நபர் நம்மோடு கூட தான் இருக்கிறார்கள். Church, think. திருச்சபையை யோசித்து If பாருங்கள். someone is alive, ஒரு நபர் உயிரோடு இருந்தால் he or she is still with you. அந்த நபர் உங்களோடு தான் இருக்கிறார்கள். The resurrection of Jesus was bad news for this guy with his mother-in-law. பாருங்கள், அந்த உயிர்த்தெழுதலின் செய்தியானது இந்த மனுஷனுக்கு தன் மாமியாரை பொறுத்த மட்டில் ஒரு துர்ச்செய்தியாக இருக்கிறது. But unparalleled good news for you and me. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் அளவு கடந்த ஒப்பில்லாத நற்செய்தியாக இந்த உயிர்த்தெழுதலின் நற்செய்தி நமக்கு அமைகிறது. We can go through life with Jesus Christ, the Son of God. தேவகுமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட நம்முடைய வாழ்க்கை பயணத்தை நடத்த முடியும். We can go through life with Jesus Christ, the Son of God, as our partner. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவகுமாரனாக நம்முடைய வாழ்க்கையின் பங்காளராக இருந்து செயல்படுகிற அனுபவத்தை நம்மால் அடைய முடியும். As our companion, நம்முடைய தோழராக, as our mentor, நம்மை வழிநடத்துகிற ஆசானாக, as our daily instructor in how to live. எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி அனுதினமும் புத்தி சொல்லுகிற ஒரு எஜமானனாக நமக்கு புத்தி சொல்லுகிறவராய் இருக்கிறார். He is our friend. அவரே நம்முடைய நண்பராய் சிநேகிதராய் இருக்கிறார். More than all, he is our bridegroom. எல்லாவற்றுக்கும் மேலாக அவரே நமது மணவாளனாய் இருக்கிறார். Hallelujah. ஹல்லேலூயா. There had been other great spiritual leaders and ethical teachers. அநேக ஆவிக்குரிய தலைவர்களும் சன்மார்க்க நெறி சொல்லிக் கொடுக்கிற ஆசிரியர்களும் இருந்திருக்கிறார்கள். Oh, throughout the history of the world, there have been many spiritual leaders. இந்த உலகத்தின் சரித்திரத்தை எடுத்து பார்க்கும்போது அநேக ஆவிக்குரிய தலைவர்கள் இருந்திருக்கிறார்கள். Many ethical teachers. சன்மார்க்க நெறியை கற்றுக்கொள்ளுகிற ஆசிரியர்கள் இருந்திருக்கிறார்கள். சாக்ரட்டிஸ், கன்ஃபூஷியஸ், புத்தா, முகமது. Friend, listen to me. நண்பரே, கவனித்து கேளுங்கள். The one thing they all have in common, அவர்கள் எல்லாருக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு காரியம் இருக்குமானால், they are all dead and gone. அவர்கள் எல்லாரும் மரித்து சமாதியாகி விட்டார்கள். Their followers can read their ideas. அவர்களை பின்பற்றுகிறவர்கள் அவர்கள் சொன்ன கருத்துக்களை வேண்டுமானால் வாசிக்க முடியும். They can read the books written by them. அவர்கள் எழுதின புத்தகங்களை அவர்களை பின்பற்றுகிறவர்கள் எடுத்து வாசிக்க முடியும். They can try to implement their ideas in their lives. அவர்கள் சொன்ன கருத்துக்களை இந்த பின்பற்றுகிறவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்த முடியும். But they cannot actually have these teachers as their companion with them in person today. ஆனால் இந்த அவர்களுடைய ஆசிரியர் தங்களுடைய வாழ்க்கையிலே கூடவே இருக்கிற ஒரு தோழனாக ஒரு நாளும் அனுபவிக்க முடியாது. But our Jesus is alive. ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ உயிரோடு இருக்கிறார். He rose from the dead. அவர் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார். Which means he can be with us on every step of our journey. அதனுடைய அர்த்தம் என்ன? நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பயணத்திலும் அவர் நம்மோடு கூட இருக்க முடியும் என்பதுதான். Now I want you to think for a moment. நீங்கள் ஒரு கணம் யோசித்து பார்க்க வேண்டும் என விரும்புகிறேன். If I were to pass away, I could, before I died, leave written personal instructions to my two children. இப்போது நான் மரிக்க வேண்டுமானால் என்னால் மரிக்க முடியும். மரித்து என்னுடைய பிள்ளைகளுக்காக என்னென்ன அறிவுரைகளை சொல்ல வேண்டுமோ அவைகளை எழுதி வைத்துவிட்டு அவர்களுக்கு போக முடியும். Amen. ஆமென். If I were to pass away, நான் கடந்து போக வேண்டும், மரிக்க வேண்டுமானால், yes, I could, before I die, leave written personal instructions to my two children on how to live. எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி என்னுடைய ரெண்டு பிள்ளைகளுக்கு அவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்கிற அறிவுரையை எழுதி வைத்துவிட்டு நான் மரித்து போகலாம். This would be great help to them. அப்படி நான் செய்வேனானால் அது அவர்களுக்கு பெருத்த நன்மையை கொடுக்கும். But how much better for me to go on living with them and to be there with them every day, there to teach them and to guide them and to be with them all the time. ஆனால் அவர்களோடே கூட வாழ்ந்து அவர்களோடே கூட இருந்து அவர்கள் நடக்கிற ஒவ்வொரு பாதையிலும் அவர்களுக்கு புத்தி சொல்லி ஆலோசனை கொடுப்பது என்பது இன்னும் எவ்வளவு சிறந்ததாக இருக்கும் என்பதை சற்று கற்பனை செய்யுங்கள். How much better it would be if I'm just personally been with them, teach them, guide them, listen to them. தனிப்பட்ட ரீதியிலே அவர்களோடு கூட இருந்து அவர்களுக்கு போதித்து அவர்களுக்கு கற்றுத்தந்து அவர்கள் சொல்வதையெல்லாம் கேட்டு அதை புரிந்து கொள்கிறது எவ்வளவு சிறப்பாக இருக்கும். Cheer them up.
அவர்களை உற்சாகப்படுத்தி, discipline them, அவர்களை நல்வழிப்படுத்தி, enjoy them, அவர்களோடு கூட சந்தோஷமா இருந்து, love them. அவர்களிடத்தில் அன்பு செலுத்தி, What they care most about, buy things for them. அவர்கள் எவைகளை எல்லாம் நேசிக்கிறார்களோ, எவைகளை எல்லாம் நாடுகிறார்களோ அவைகளை அவர்களுக்கு வாங்கி கொடுத்து. Sister, brother, சகோதரி சகோதரியே, if Jesus was dead, ஆண்டவர் இயேசு மரித்து இருந்தால், I could still have his written instructions, the Bible with me today. என்றைக்கு அவருடைய எழுதி தந்த அறிவுரைகளை என்னிடத்திலே வைத்து இருக்க முடியும். That would be helpful. அது எனக்கு பிரயோஜனமா இருக்கும். But since he's with me today alive, ஆனால் அவர் இன்றைக்கு என்னோடு கூட உயிருள்ளவராய் இருக்கிறபடினாலே, I have a joy that nothing can take away. யாரும் எதுவும் எடுக்க முடியாத சந்தோஷம் எனக்கு இருக்கிறது. He had not only left an instruction book, a manual for me to live. நான் வாழ்வதற்கான அறிவுரை புத்தகத்தை அவர் எனக்கு வைத்து விட்டது போனது மாத்திரமல்ல, But he is alive to be with me and teach me his word. என்னோட கூட இருந்து அவருடைய வார்த்தை எனக்கு கற்றுக் கொடுக்கும்படிக்கு அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். Jesus is alive to teach you and me. உங்களுக்கும் எனக்கும் கற்றுக் கொடுக்கும்படிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். To guide us, நம்மை வழி நடத்தும்படியாக, to listen to us, நமக்கு செவி கொடுத்து கேட்கும்படியாக, to cheer us up, நம்மை உற்சாகப்படுத்தும்படியாக, to discipline us, நம்மை சீர்படுத்தும்படியாக, to encourage us, நம்மை தைரியப்படுத்தும்படியாக, to comfort us, நம்மை ஆறுதல் படுத்தும்படியாக, to enjoy us, நம்மோடு கூட சேர்ந்து சந்தோஷப்படும்படி, love us, நம்மை நேசிக்கும்படிக்கு, yes, even buy things for us. ஏன் நமக்காக காரியங்களை பொருட்களை வாங்கி கொடுக்கும்படிக்கும், He bought our eternal life with his precious blood. தம்முடைய விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே நம்முடைய நித்திய ஜீவனையே அவர் வாங்கி தந்தாரே. Somebody shout hallelujah. யாராவது சத்தமாய் ஹalleluya சொல்லுவீங்களே? Hallelujah. ஹalleluya. Glory to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. A couple of months ago I was reading an article. சில மாதங்களுக்கு முன்பதாக ஒரு கட்டுரை அடியேன் வாசித்தேன். William Frey, a retired Episcopal bishop from Colorado, கொலராடோவில் இருக்கிறதான வில்லியம் ஃப்ரேட் என்கிறதான எபிஸ்கோப்பல் பேராயர் என்பவர் told this following story, real incident. உண்மையாக நடந்த இந்த சம்பவத்தை இப்படியாக சொன்னார். When he was a young man, அவர் ஒரு வாலிபராய் இருந்தபோது he volunteered to read a book to a degree student named John who was blind. குருடராய் இருந்த, பார்வை இல்லாதவராய் இருந்த ஜான் என்கின்றதான பட்டதாரி ஒரு நபருக்கு ஒரு புத்தகத்தை வாசிக்கும்படியாக இவர் முன் வந்தார். One day he asked John, அந்த ஜானை பார்த்து இவர் கேட்டார், John, how did you lose your eyesight? ஜான், உங்களுடைய பார்வையை நீங்கள் எப்படி இழந்தீர்கள்? John said, oh, because of a chemical explosion, I lost my eyesight. ஒரு ரசாயன வெடி விபத்து ஏற்பட்டது, ஆகினாலே என்னுடைய பார்வையை நான் இழந்து போனேன். I was just 13 years old at the time. அந்த நேரத்தில் எனக்கு வெறும் 13 வயது தான் இருந்தது. This bishop asked him, இந்த பிஷப் அவரை பார்த்து கேட்டார், how did that make you feel, John? ஜான், இந்த சம்பவம் உங்களை எப்படியாக உணர வைக்கிறது? John said, ஜான் சொன்னார், I felt as if my entire life was over. என் வாழ்க்கையே முடிந்து விட்டதாக நான் நினைக்கிறேன் என்பதாக உணர்ந்தேன் என்றார். I felt helpless. உதவியற்றவராய் உணர்ந்தேன். I hated God. தேவனை நான் வெறுத்தேன். For the first 6 months, முதல் 6 மாதங்களுக்கு I did nothing to improve my lot in life. என் வாழ்க்கையிலே நான் முன்னேறும்படியாக ஒரு படியும் எடுத்து வைக்கவில்லை. I would eat all my meals alone in my room. என்னுடைய வீட்டிலே தனியாக தான் என் உணவை அருந்துவேன். One day, ஒரு நாளிலே my father entered my room எங்க அப்பா என்னுடைய வீட்டுக்குள்ளே என் அறைக்குள்ளே வந்தார். and he said, John, அவர் சொன்னார், ஜான், winter is coming. இங்கே குளிர்காலம் வரப்போகிறது. Storm windows need to be up. அந்த புயலுக்கான ஒரு பாதுகாப்பான அந்த ஜன்னல்கள் அமைக்கப்பட வேண்டும். Amen. No, storm windows have to be up. அங்கே பாருங்க, அங்கே வலிமையா Need to be up. அங்கே வலிமையான அந்த ஜன்னல்கள் அங்கே Storm windows. அதாவது புயலுக்கான ஜன்னலானது அங்கே கட்டப்பட வேண்டும். That's your job. இந்த வேலையை நீர் செய்து முடிக்க வேண்டும். I want the windows up by the time I come back in the evening, or else. With that, he just left the room, slammed the door. பாரு, நான் சாயந்தரம் வருவதற்கு முன்பதாக இந்த வேலையை நீர் முடித்திருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் அந்த கதவை அடைத்து விட்டு போனார். John narrating his experience. இப்போது ஜான் அந்த தன்னுடைய அனுபவத்தை எழுதி சொல்லுகிறார். He says, I got very angry. எனக்கு ரொம்ப கோபம் வந்து விட்டது. But I decided to do the job. ஆனால் அந்த வேலையை செய்யும்படியா நான் தீர்மானித்தேன். I thought, who does he think I am? நான் யாரு, என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கிறார் என் அப்பா?
I am blind. நான் பார்வையற்று கிடக்கிறேன். So I was very angry with my daddy. ஆனால் என் அப்பா கிட்ட ரொம்ப கோபமா இருந்தேன். But I decided to do the job. ஆனால் அந்த வேலையை செய்யும்படி தீர்மானித்தேன். I felt my way to that garage. அந்த கராஜுக்கு நான் சென்றேன். Found the windows. அங்க இருந்ததான அந்த ஜன்னல்களை கண்டுபிடித்தேன். Located the necessary tools. தேவையான உபகரணங்களை எல்லாம் பொருட்களை எல்லாம் கண்டுபிடித்தேன். Found the ladder. அங்க ஏணியை கண்டுபிடித்தேன். All the while muttering under my breath, I will show them, I will fall. Then they will have not only a blind son but also a paralyzed son. அவர்களுக்கு நான் நிரூபித்து காண்பிப்பேன். நான் மேலே ஏறி வேலை செய்யும் போது கீழே விழுந்து விடுவேன். விழுந்து விட்ட உடனே அவர்களுக்கு பார்வையற்ற மகன் மாத்திரமல்ல ஒரு முடமான மகனும் இருக்க போகிறான் என்பதை நான் அவர்களுக்கு நிரூபித்து பாடம் சுவட்டுவேன் என்று சொன்னார். John continued. யோவான் தன் வேலையை வேலையை தொடர்ந்தார். I got up the windows up. நான் அந்த ஜன்னலை செய்து முடித்தேன். Then he says, அதுக்கு பிற்பாடு சொல்லுகிறார், I found out later பிறகுதான் எனக்கு தெரிந்தது that never at any moment was my father away from my side more than 4 or 5 feet. என்னுடைய அப்பா வெளியே போகவில்லை, என்னை விட்டு 4-5 அடி தூரம்தான் இருந்தார் என்பதை அதுக்கு பிற்பாடுதான் நான் புரிந்து கொண்டேன் என்று சொன்னார். My father was all the time with me. என்னுடைய அப்பா நான் வேலை செய்து கொண்டிருந்த நேரமெல்லாம் என் கூடவே தான் இருந்திருக்கிறார். He was very much with me all the time. எல்லா நேரத்திலும் என்னோடு கூடவே தான் என் தகப்பனார் இருந்திருக்கிறார். Brother, sister, சகோதரனே சகோதரியே, do not misunderstand your father's love. உங்களுடைய பிதாவினுடைய அன்பை ஒரு நாளும் தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம். Sometime when you go through trouble, சில நேரத்திலே பாடுகள் வழியாய் கடந்து போகும்போது you may probably think God has left you. ஆண்டவர் உங்களை கைவிட்டு விட்டார் என்று சொல்லி நீங்க நினைக்கிறீர்கள். Never at any time. ஒரு பொழுதும் அப்படி நினைக்க வேண்டாம். Whatever you go through, நீங்கள் கடந்து போகிறது என்ன வேண்டுமானாலும் சரி, wherever you are, நீங்கள் எங்க இருந்தாலும் சரி, whatever task God calls you to undertake, நீங்கள் செய்யும்படி கர்த்தர் எந்த வேலையை உங்களுக்கு கொடுத்தாலும் சரி, whatever trials you have to endure, நீங்கள் சகிக்க வேண்டிய பரீட்சைகள் எப்படிப்பட்டதா இருந்தாலும் சரி, whatever delights you enjoy or heartbreaks you suffer, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் அனுபவிக்கக்கூடிய எந்த சந்தோஷமானாலும் சரி, எப்படிப்பட்ட இருதய நோவாக்கக்கூடிய காரியங்களும் சரி, because Jesus is alive, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறபடியால் he will never at any moment be away from your side. உங்களை விட்டு ஒரு நாளும் அவர் பிரிந்திருக்கவே மாட்டார். He says, அவர் சொல்லுகிறார், lo, I am with you always. இதோ முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூடவே இருக்கிறேன். Even to the end of the world. இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் இருப்பேன். Child, my son, my daughter, I am with you always. என் பிள்ளையே, என் மகனே, என் மகளே, நான் உங்களோடு கூட தான் இருக்கிறேன். How many of you believe this? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? Hallelujah. Hallelujah. I'm urged by the Lord to tell you on this Easter Sunday morning. இந்த ஈஸ்டர் ஞாயிறு காலை வேளையிலே கர்த்தரால் நடத்தப்பட்ட அடியேன் உங்களுக்கு சொல்லுகிறேன். When you go through a painful experience, வலி வேதனை மிக்க அனுபவத்தின் வழியாய் நீங்கள் கடந்து போகும்போது never ever think you are alone. நீங்கள் தனிமையாய் இருக்கிறதாக மட்டும் ஒருபோதும் யோசிக்க Your வேண்டாம். own family may desert you. உங்களுடைய சொந்த குடும்பமே உங்களை வேண்டாம் என்று ஓரம் கட்டி வைக்கலாம். Your children may desert you. உங்களுடைய பிள்ளைகள் உங்களை வேண்டாம் என்று ஒதுக்கி விடலாம். Your family may misunderstand உங்களுடைய you. சொந்த குடும்பமே உங்களை தவறாக புரிந்து கொள்ளலாம். The Lord is very close to you. ஆனால் கர்த்தரோ உங்களுக்கு மிக மிக அருகாமையில் இருக்கிறார். Because he is alive, அவர் உயிரோடு இருக்கிறபடியினால் we have his presence to surround. நம்மை சுற்றிலும் அவருடைய பிரசன்னம் இருக்கின்றது All the time. எல்லா நேரத்திலும். Look in your Bible, Matthew's Gospel chapter 28. மத்தேயு சுவிசேஷம் 28வது அதிகாரத்தில் உங்கள் வேதத்தை பாருங்கள். Verses 19 and 20. வசனங்கள் 19-20. Matthew's Gospel chapter 28 verses 19 and 20. மத்தேயு சுவிசேஷம் 28வது அதிகாரம் 19-20. Go ye therefore and teach all nations, baptizing them in the name of the Father and of the Son and of the Holy Ghost. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, teaching them to observe all things whatsoever I have commanded you, and lo, I am with you always, even unto the end of the world. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். Amen. ஆமென். Church, Christianity is the only establishment which Jesus Christ established all over the world without even 1 rupee investment. ஒரு ரூபாய் முதலீடு இல்லாமல் இந்த கிறிஸ்துவம் என்கின்ற இந்த ஸ்தாபனத்தை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அகில உலகம் எங்கும் ஸ்தாபித்து பரப்பி வைத்திருக்கிறார். Amen. ஆமென். We know Tata, Birla, they have great establishments, but they have invested crores and crores of rupees to establish an establishment.
பாருங்கள், டாடா பிர்லா இந்த கூட்டத்தினரை பாருங்கள், ஒரு ஸ்தாபனத்தை, ஒரு அமைப்பை, ஒரு நிறுவனத்தை நிறுவிக்க அவர்கள் கோடிக்கணக்கான ரூபாய்களை தேசத்திலே, நிலத்திலே முதலீடு செய்கிறார்கள். But Christianity is the only establishment which Jesus Christ established all over the world without even 1 rupee investment. கிறிஸ்துவம் என்கின்ற ஒரே ஸ்தாபனம் மட்டும்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ₹1 கூட முதலீடு செய்யாமல் அகில உலகம் எங்கும் ஸ்தாபித்த நிறுவனமாக இருக்கிறது. Remember, Jesus said unto disciples, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து சொன்னதை நினைவு go கூறுங்கள். into all the world and preach the gospel. சகல உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். But did not give them 10 rupees. ₹10 கூட அவங்க பாக்கெட்ல ஆண்டவர் கொடுக்கல. Jesus said, go into all the world. ஆனா உலகமெங்கும் போங்கள் என்று ஆண்டவர் இயேசு சொல்லிவிட்டார். How to buy the ticket? இப்போது பயணச்சீட்டு எப்படி வாங்குறது, How to eat, how to travel. எப்படி சாப்பிடுறது, எப்படி பிரயாணிக்கிறது? You know what Jesus said? ஆண்டவர் இயேசு என்ன சொல்கிறார் தெரியுங்களா? You don't need money. My presence is there with you. உங்களுக்கு பணம் அவசியம் இல்லை, என்னுடைய சமூகம் உங்களோடு கூட இருக்கிறது, அது போதும். When Jesus sent them all over the world, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை அகில உலகமெங்கும் அனுப்பின போது Jesus did not give the money, ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு பணத்தை கொடுக்கவில்லை. but he promised them his presence, which is much more than money. பணத்தை விட அதிக விலை உயர்ந்த தம்முடைய சமூகத்தை, பிரசனத்தை அவர்களுக்கு வாக்களித்தார். Amen. ஆமென். Way back in 90s when we started this ministry, அந்த ஊழியமானது ஆரம்பிக்கப்பட்ட போது one day God spoke to me and said, ஒரு நாளிலே கர்த்தர் பாஸ்டரோட பேசினது. he said, for the ministry money is not important. ஊழியத்திற்கு பணம் முக்கியமல்ல என்று சொன்னார். The most important thing is my presence. மிக மிக முக்கியமானது ஒன்று இருக்குமானால் என்னுடைய பிரசனம் மாத்திரம்தான். How true it is. இது எவ்வளவு உண்மையா இருக்கிறது. Hallelujah. ஹல்லேலூயா. When we were in a most fearful and scary moments, மிகவும் பயம் முறுத்தக்கூடியதான, அச்சுறுத்தக்கூடியதான சூழ்நிலையில் இருக்கும்போது, and we feel like we can't bear it anymore, இனிமேலும் நம்மால் தாங்க முடியாது என்று உணரும்போது, that's a time to remember the good shepherd is always with us. நம்முடைய நல்மேய்ப்பர் எப்போது நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நினைவு கூறுகிற சரியான தருணம் அதுதான். What did David say? தாவீது என்ன கூறுகிறார்? Hey, though I walk through the valley of the shadow of death, I fear no evil, because thou art with me. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் நீர் என்னோட கூட இருக்கிறீர். Early this morning God is speaking. இந்த அதிகாலை வேளையிலே தேவன் பேசுகிறார். The Lord says, my son, my daughter, கர்த்தர் சொல்கிறார், என் மகனே, என் மகளே, in all your circumstances, உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளிலும், in all your situations, உங்களுடைய எல்லா in சந்தர்ப்பங்களிலும், all your trials and difficulties, உங்களுடைய கஷ்டங்கள், போராட்டங்கள் எல்லாவற்றிலும் I am with you. நான் உங்களோட கூட இருக்கிறேன். I am with you. நான் உங்களோடு கூட இருக்கிறேன். Because I live, you shall live also. நான் ஜீவிப்பதால் நீங்களும் ஜீவிக்க முடியும். Hallelujah. ஹல்லேலூயா. Another statement of Jesus Christ that brings us joy because of his resurrected life. அவருடைய உயிர்த்தெழுந்த வாழ்க்கையின் மூலமாக நமக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய இன்னொரு வாக்கியம் என்ன? Amen. ஆமென். Peace to secure us. நம்மை பாதுகாக்கும் சமாதானம். Secondly, peace to secure us. இரண்டாவது பாதுகாக்கும் சமாதானம். Because he lives, அவர் உயிரோடு இருக்கிறபடியினாலே we have his peace to secure us. நம்மை பாதுகாக்கிற அவருடைய சமாதானம் நமக்கு இருக்கிறது. Turn your Bibles, John's Gospel, chapter 20. யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரத்துக்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். John's Gospel, chapter 20. யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் Let's read verse 19. 19வது வசனத்தை வாசிப்போம். Kindly follow us in your Bible. உங்கள் வேதாகமத்தில் அடியில் எங்களை பின்பற்றி வாருங்கள். Then the same day at evening, being the first day of the week, when the doors were shut, where the disciples were assembled for fear of the Jews, came Jesus and stood in the midst and saith unto them, peace be unto you. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதருக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். Amen. ஆமென். The resurrected Jesus Christ came and stood in the midst and said unto them, peace be unto you. உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்கள் நடுவே வந்து நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். Hallelujah. ஹல்லேலூயா. Now follow me. கவனித்து கேளுங்கள். The one thing the disciples didn't have அந்த சீஷர்களுக்கு இல்லாத ஒரு காரியம் was the one thing that Jesus was offering on that day. அந்த நாளிலே அந்த ஒரு காரியத்தை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு கொடுத்தார். What was that one thing the disciples didn't have that day? அந்த நாளிலே அந்த சீஷர்களிடத்தில் இல்லாத அந்த ஒரு காரியம் என்ன? Peace.
சமாதானம் இல்லை. And that was the one thing that Jesus offered to them. அந்த ஒரே காரியத்தை தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு அளித்தார். They were not at all comfortable with what was happening around them. அவர்களை சுற்றிலும் நடந்து கொண்டிருக்கிற காரியங்களை வைத்து அவர்கள் சௌகரியமா இருக்க முடியவில்லை. But in the despair, ஆனால் அவருடைய நெருக்கடியிலே Jesus came and stood in the midst and said, peace be unto you. ஆண்டவர் இயேசு அவர்கள் நடுவே வந்து உங்களுக்கு சமாதானம் என்று அவர் சொன்னார். I just want you to imagine, please. நீங்கள் தயவு செய்து இதை கற்பனை செய்து பார்க்க வேண்டும் என விரும்புகிறேன். These disciples were inside a shut door because of the fear of the Jews. யூதர்களுக்கு பயந்ததினால் இந்த சீஷர்கள் ஒரு அடைக்கப்பட்ட அறைக்குள்ளாக இருந்தார்கள். Jesus Christ, the risen Lord, penetrated into the shut door through his glorified resurrected body. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய மகிமை அடைந்த உயிர்த்தெழுதலின் சரீரத்தோடு கூட அடைக்கப்பட்ட கதவுக்குள்ளாக ஊடுருவி சென்று அந்த அறைக்குள்ளே போய் நின்றார். And he said, peace be unto you. உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொன்னார். Church, what do we understand? திருச்சபையார் இதிலிருந்து நாம் என்ன புரிந்து கொள்கிறோம்? The peace that the Lord Jesus Christ gives us, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு அளிக்கிற சமாதானமானது nobody and nothing in this world can stop or hinder. இந்த உலகத்திலே யாராலும் அந்த சமாதானத்தை தடுக்க முடியாது, அந்த சமாதானத்தை கட்டி வைக்க முடியாது. Hallelujah. Hallelujah. Can you just imagine Jesus Christ in his glorified body penetrating into the closed door? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த தம்முடைய சரீரத்தின் வல்லமையோடு கூட அடைக்கப்பட்ட கதவுக்குள்ளாக ஊடுருவி செல்கிறதை சற்று கற்பனை செய்து பாருங்கள். Friend, the peace the Lord gives you, nobody, nothing in this world can stop it. நண்பரே, ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கு தருகிற சமாதானத்தை இந்த உலகத்திலே எந்த ஒரு மனுஷனாலும் தடுக்கவே முடியாது. Hallelujah. Hallelujah. The world cannot give you peace. இந்த உலகம் உங்களுக்கு சமாதானத்தை தர முடியாது. Only Jesus can. ஆண்டவராகிய இயேசு மட்டும்தான். A personal encounter with the risen Savior உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவோடு கூட இரட்சகரோடு கூட இருக்கிறதான தனிப்பட்ட இடைபடுதலானது is where you will find true peace and forgiveness. அந்த இடத்தில் தான் உண்மையான சமாதானத்தையும் உண்மையான மன்னிப்பையும் நம்மால் கண்டடைய முடியும். God's word tells us தேவனுடைய திருவார்த்தை நமக்கு சொல்லுகிறது that he not only forgives our sin but forgets them also. அவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறது மாத்திரமல்ல, நம்முடைய பாவங்களை அவர் மறந்து விடுகிறார். God can give you peace even with your past. பாருங்கள், உங்களுடைய கடந்த காலத்தை குறித்ததான சமாதானத்தையும் அவர் உங்களுக்கு அளிக்க முடியும். The peace he gives us is beyond human understanding. அவர் தருகிற சமாதானமானது மனுஷ புத்திக்கு மேலானதாய், அது மனுஷ அறிவுக்கு எட்டாததாய் இருக்கிறது. It's a peace that passeth all understanding. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானமாய் அது இருக்கிறது. A peace which a natural mind cannot comprehend or fathom. இயல்பான இயற்கையான மனது புரிந்து கொள்ள முடியாத, கிரகிக்க முடியாத ஒரு சமாதானமாய் இருக்கிறது. What does Apostle Paul say when he wrote to the church at Philippi? பிலிப்பிய திருச்சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதினபோது என்ன சொன்னார்? Philippians chapter 4 verses 6 and 7. பிலிப்பியர் 4வது அதிகாரம் வசனங்கள் 6 7. Be careful for nothing, but in everything by prayer and supplication with thanksgiving let your requests be made known unto God, and the peace of God which passeth all understanding shall keep your heart and mind through Christ Jesus. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். Hallelujah. Hallelujah. Three things. 3 காரியங்கள். Be careful for nothing. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், Pray for everything. எல்லாவற்றுக்காக விண்ணப்பம் பண்ணுங்கள். Thank God for anything. எல்லாவற்றிற்காகவும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். Hallelujah. Hallelujah. The peace of God shall rule your heart and mind in Christ Jesus. தேவ சமாதானம் அது உங்களுடைய இருதயங்களையும் உங்களுடைய சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் ஆளுகை செய்யும். Now think of the disciples of Jesus Christ at that moment. அந்த நேரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்களை சற்று யோசித்து பாருங்கள். All their hopes had been dashed and shattered. அவருடைய சகல நம்பிக்கையும் சுக்கு நூறாக சின்ன பின்னமாக மாறியது. They thought that the master was dead and gone. தங்களுடைய எஜமான் மரித்து போய்விட்டார் என்பதாக நினைத்து விட்டார்கள். The future looked so bleak. அவருடைய எதிர்காலம் ஒரு மங்கலான ஒரு நிலைமையாய் இருந்தது. Doubt started to cloud their mind. சந்தேகங்கள் அவருடைய மனதை மூடி மறைக்க ஆரம்பித்தது. Sense of insecurity gripped their hearts. பாதுகாப்பின்மையினுடைய உணர்வு அவருடைய இருதயத்தை கவ்விக்கொண்டது. They were afraid of the Jews. யூதர்களை குறித்து பயந்திருந்தார்கள். It was there Jesus came and stood in the midst and said to them,
peace be unto you. அப்பொழுதுதான் ஆண்டவர் இயேசு அவர்கள் நடுவிலே வந்து நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். Sister, brother, சகோதரனே சகோதரியே, what is the kind of peace the Lord gives us? கர்த்தர் கொடுக்கிறதான சமாதானம் எந்த வகைப்பட்டது? The divine peace அந்த தெய்வீக சமாதானமானது is not just the absence of problem, பிரச்சனை இல்லை என்பதாக அல்ல, as the worldly people think. உலக மக்கள் நினைக்கிறது போல. What does the worldly people think? உலக மக்கள் என்ன நினைக்கிறார்கள்? If there is no problem, then I am peaceful. பிரச்சனையே இல்லாவிட்டால் நான் சமாதானமாய் இருப்பேன். Divine peace, true peace is not just the absence of problem. உண்மையான தெய்வீக சமாதானம் என்பது பிரச்சனையின் பிரசனம் அங்கே இல்லை என்பதாக அல்ல. Amen. ஆமென். But the divine peace is the presence of God in the midst of problem. பிரச்சனை இருந்தாலும் அதன் மத்தியில் இருக்கிற கர்த்தருடைய சமூகம் தான் தெய்வீக சமாதானமாய் இருக்கிறது. Hallelujah. ஹalleluya. Imagine the fourth man walking with them in the midst of the fiery furnace. எரிகிற அக்கினி சூளைக்குள்ளாக நான்காவது நபராக ஆண்டவர் கடந்து வந்ததை சற்று யோசித்து பாருங்கள். Friend, that's peace. நண்பரே, இதுதான் சமாதானம். God with Daniel in the lion's den, that is peace. சிங்கக்கபிலே இருந்த தானியேலோடு கூட இருந்த தேவன் தான் தெய்வீக சமாதானம். Peace is not absence of lions. Peace is the presence of God in the midst of lions. பாருங்கள், சமாதானம் என்பது சிங்கங்கள் இல்லாத சூழ்நிலை அல்ல, சிங்கங்கள் இருந்தாலும் கர்த்தருடைய பிரசன்னம் கூட இருக்கிறதே, அதுதான் சமாதானம். God with Paul and Silas in the inner cell of the prison, that is peace. உட்காவல் அறையில் இருந்த பவுலும் சீலாவோடும் கூட இருந்த தேவன் தான், தேவ பிரசனம் தான் தேவனுடைய தெய்வீக சமாதானம். Jesus Christ coming walking on the water while the disciples were tossed in the midst of the sea, that is peace. பாருங்கள், சீஷர்கள் அந்த கடலின் கொந்தளிப்பிலே அலைக்கழிக்கப்பட்ட போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடலின் மீது நடந்து வந்தாரே, அதுதான் தெய்வீக சமாதானம். Early this morning God is, இந்த அதிகாலை வேளையிலே ஆண்டவர் உங்களை பார்த்து God பேசுகிறார். says, my child, கர்த்தர் சொல்கிறார், என் பிள்ளையே, no matter whatever your problems are, உங்களுடைய பிரச்சனைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் in பரவாயில்லை, the midst of your problems, உங்களுடைய பிரச்சனைகளின் நடுவிலே, in the midst of your natural fear, உங்களுடைய இயற்கையான பயத்திற்கு நடுவிலே, in the midst of your anxiety, உங்களுடைய தவிப்பின் நடுவிலே, in the midst of your insecurity, உங்களுடைய பாதுகாப்பின்மையின் மத்தியிலே my presence will be there. என் பிரசன்னம் உங்களோடு கூட இருக்கும். Hallelujah. ஹalleluya. My peace will secure you. என்னுடைய சமாதானம் உங்களை பாதுகாக்கும். How many of you believe this? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க காலை வேளையிலே? Hallelujah. ஹalleluya. Because he lives, அவர் ஜீவிப்பதால் we have his peace to secure us. நம்மை பாதுகாக்கிற சமாதானம் நமக்கு உண்டு. Thirdly, மூன்றாவதாக, because he lives, அவர் ஜீவிக்கிறபடியினால் we have his power to strengthen us. பலப்படுத்தும் வல்லமை நமக்கு உண்டு. Turn your Bible quickly to Ephesians chapter 1. துரிதமாக உங்கள் வேதாகமத்தை எபேசியருக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். I want all of you to look at your Bible because this is a very special verse. இது மிக மிக முக்கியமான ஒரு வசனமா இருக்கிறபடினாலே நீங்கள் எல்லாரும் இந்த வசனத்தை திருப்பி பார்க்க வேண்டும் என விரும்புகிறேன். Ephesians chapter 1, எபேசியர் 1ஆம் அதிகாரம் verses 19 and 20. வசனங்கள் 19 20. Ephesians chapter 1, verses 19 and 20. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 19 20 வசனங்கள். And what is the exceeding greatness of his power to usward who believe, according to the working of his mighty power, which he wrought in Christ when he raised him from the dead and set him at his own right hand in the heavenly places. தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும், தமிழிலே 21வது வசனம், அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாரிசத்திலே உட்காரும்படி செய்து. Amen. ஆமென். Shall we read these verses again? இந்த வசனங்களை நாம் மறுபடியும் வாசிப்போமா? Verses 19 and 20. வசனங்கள் 19 20. What is the exceeding greatness of his power to usward who believe, according to the working of his mighty power, which he wrought in Christ when he raised him from the dead and set him at his own right hand in the heavenly places. 19வது வசனம், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த. 21வது வசனம், அவரை உன்னதத்தில் தம்முடைய வலது பாரிசத்தில் உட்காரும்படி செய்து. 19வது வசனம் மையப்பகுதி, தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் விளங்கும்படிக்கு. Amen. ஆமென். Now, how much power did it take for God to raise a crucified, mutilated, disgraced, dead Jesus to newness of life?
ஆண்டவராகிய தேவனுடைய வல்லமையானது சிலுவையில் அறையப்பட்டு உருக்குலைக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்ட அவருடைய சரீரத்தை உயிர்ப்பிக்கிறதற்கு அவருக்கு எந்த அளவு வல்லமை தேவைப்பட்டது? How much power did God take, to raise Jesus Christ and make him a radiant, triumphant and glorious Christ and to place him at his right hand? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிரகாசம் அடைந்தவராகவும் மகிமை அடைந்தவராகவும் வல்லமையால் தரிப்பிக்கப்பட்டவராகவும் எழுப்பி அவரை தம்முடைய வலது பார்சத்திலே அமர செய்வதற்கு தேவனுக்கு எந்த அளவு வல்லமை தேவைப்பட்டது? Look at your Bible. உங்கள் வேதத்தை பாருங்கள். Twice the word power is used in these verses. இந்த வசனங்களிலே 2 விசை வல்லமை என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. Possible underline it or circle it in your Bible. கூடுமானால் இந்த வசனத்தில் இருக்கிறதான இந்த வார்த்தைகளை நீங்கள் அடிக்கோடிட்டுக் கொள்ளுங்கள் அல்லது வட்டமிட்டுக் கொள்ளுங்கள். Now see that verse. What is the exceeding greatness of his power? பாருங்கள், தமது பலத்த சத்துவத்தின் வல்லமை இன்னதென்றும் according to the working of his mighty power. அவருடைய வல்லமை தம்முடைய வல்லமையின் மகா மேன்மை என்ற வார்த்தையை பார்க்கிறோம். Amen. Amen. The word power is used 2 times in this verse. தமிழ் வேதாகமத்திலே சத்துவம் என்று போடப்பட்டிருக்கிறது, இன்னொரு இடத்திலே வல்லமை என்று போடப்பட்டிருக்கிறது. Now you got to listen to me. இப்போது கவனித்து கேளுங்கள். The first word power இங்க வல்லமை என்ற முதல் வருகிற வார்த்தையானது comes from dunamis, a Greek word. கிரேக்க வார்த்தையாகி dunamis என்கிற வார்த்தையிலிருந்து வருகிறது. The first word power. பாருங்கள், முதல் வல்லமை என்கிற வார்த்தை. For the first word power, the Greek word used is dunamis. முதல் விசையாக வல்லமை என்கிற வார்த்தைக்கு கிரேக்க வார்த்தை பயன்படுத்தப்பட்ட கிரேக்க வார்த்தை dunamis, from which we get the English word dynamite or dynamic. இந்த dunamis என்ற வார்த்தையிலிருந்து தான் ஆங்கில வார்த்தையாகிய டைனமைட், டைனமிக் என்கிற வார்த்தைகள் பிறக்கிறது. But the second word power, இரண்டாவது சத்துவம் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையானது different Greek word is used. இதற்கு வேறுபட்ட கிரேக்க வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. The Greek word is iskos. அதற்கான பயன்படுத்தப்பட்ட கிரேக்க வார்த்தை இஸ்கஸ். Amen. ஆமென். That means God's dominion, God's controlling power. அதனுடைய அர்த்தம் என்ன? தேவனுடைய சர்வாதிகாரம், தேவன் அனைத்தையும் அடக்கி ஆளுகை செய்கிற வல்லமை. Amen. Now you listen. இப்போது கவனித்து கேளுங்கள். His first power, dunamis, அவருடைய முதலாவது வல்லமையாகிய dunamis என்பது blasted the grave like a dynamite. ஒரு டைனமைட்டை போல அந்த கல்லறையை தகர்த்தெறிந்தது. But his second power, iskos, இரண்டாவது வல்லமையாகிய அவருடைய இஸ்கஸ் வல்லமையானது, the controlling power, அடக்கி ஆளுகை செய்கிற வல்லமையானது did not bring any destruction but only resurrection. அழிவை கொண்டு வரவில்லை, உயிர்த்தெழுதலை கொண்டு வந்தது. Amen. ஹalleluya. His controlling power was in perfect control. பாருங்கள், அவருடைய அடக்கி ஆளுகை செய்கிற வல்லமை சகலத்தையும் ஆளுகை செய்து கொண்டிருந்தது. I don't know how many of you are able to follow me. நான் சொல்வது எத்தனை பேருக்கு புரிகின்றது எனக்கு தெரியவில்லை. There were 2 kinds of power were at work. அங்கே 2 விதமான வல்லமைகள் செயல்பாட்டில் இருந்தது. The first power, dunamis, முதலாவது வல்லமையாகிய dunamis என்பது blasted the grave like a dynamite. டைனமைட்டை போல அந்த கல்லறையை தகர்த்தெறிந்தது. And the second power, iskos, the controlling power, அடக்கி ஆளுகை செய்கிற இரண்டாம் வல்லமையான அந்த இஸ்கஸ் வல்லமையானது did not bring destruction but brought resurrection. அங்கே அழிவை கொண்டு வரவில்லை, உயிர்த்தெழுதலை கொண்டு வந்தது. For example, உதாரணத்திற்கு God sent a mighty east wind to part the Red Sea into 2. சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிளக்கும்படி தேவனாகிய கர்த்தர் பலத்த கீழ்காற்றை அனுப்பினார். That is God's dynamite power. அதுதான் தேவனுடைய டைனமைட் வல்லமை. But the dynamite power did not destroy God's people. ஆனால் அதே டைனமைட் வல்லமை தேவ மக்களை அழிக்கவில்லை. The dynamite power only parted the Red Sea into 2. அந்த டைனமைட் வல்லமையானது சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தது. But God's controlling power protected them and preserved them ஆனால் from the terrible east wind. ஆனால் தேவனுடைய சர்வ அதிகாரமுடைய வல்லமையானது அந்த தேவ மக்களை அந்த பெரிய அழிவினின்று அவர்களை பத்திரமாய் பாதுகாத்தது. Imagine if God had sent that east wind which was so powerful to part the Red Sea. Imagine what would have happened to those people if that east wind had caused destruction to the people.
பாருங்கள், அந்த சிவந்த சமுத்திரத்தையே ரெண்டாக பிரிக்கும்படியாக தேவன் அனுப்பிய அந்த கீழ்காற்றானது சிவந்த சமுத்திரத்தை பிளந்திருக்கும் போது அதே காற்று ஜனங்களையும் அழித்திருக்குமானால் கற்பனை செய்து பாருங்கள். But there was two kinds of God's power at work. அந்த தருணத்திலே தேவனுடைய ரெண்டு விதமான வல்லமைகள் செயல்பட்டு கொண்டிருந்தது. God's dunamis power parted the Red Sea into two. தேவனுடைய டுனாமிஸ் வல்லமையானது சிவந்த சமுத்திரத்தை ரெண்டாக பிரித்தது. But God's controlling power Hallelujah. protected and preserved God's people. ஆனால் தேவனுடைய ஆளுகை செய்கின்ற வல்லமையோ தேவ மக்களை பத்திரமாக பாதுகாத்தது. Hallelujah. Hallelujah. Blessed be the name of the Lord. கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்திரிக்கப்படுவதாக. Even this morning, இந்த காலை வேளையிலும் கூட பாருங்கள், power is available. அதே வல்லமை இன்றைக்கும் நம்ம மத்தியிலே இருக்கிறது. God's dynamite dunamis power can break the powers of darkness, will break the powers of the evil one. தேவனுடைய டுனாமிஸ் வல்லமையானது, டைனமைட் வல்லமையானது அந்தகார சக்திகளுடைய வல்லமைகளை தகர்த்து அழிக்க வல்லமையுடையது. At the same time, அதே நேரத்திலே God's controlling power can preserve you, can protect you, can bless you. தேவனுடைய பாதுகாக்கிற வல்லமையானது உங்களை பாதுகாக்கும். உங்களை Controlling power. தேவனுடைய ஆளுகை செய்கிற வல்லமையானது உங்களை பாதுகாத்து உங்களை பத்திரப்படுத்தும். Hallelujah. ஹல்லேலூயா. Think of Paul and Silas in the prison. உட்காவலில் இருந்ததான பவுலை சீலாவை யோசித்து பாருங்கள். What does the Bible say? வேதம் என்ன கூறுகிறது? The foundation of the earth was shaken. பூமியின் அஸ்திபாரங்கள் அசைந்ததாம். Foundation of the earth was shaken, பூமியின் அஸ்திபாரம் அசைந்தது. but did not harm the prisoners. ஆனால் உள்ளே இருந்த சிறை கைதிகளை தாக்கவில்லை, பாதிக்கவில்லை. It only opened the prison doors and loosed the prisoners' bands. பாருங்கள், அந்த சிறை காவலில் இருந்த அந்த கதவுகளை மாத்திரம் திறந்து சிறை காவலில் இருந்த அந்த சங்கிலிகளை மாத்திரம் தான் கட்டவிழ்த்து விட்டது. Can you see two kinds of power at work? இங்கே ரெண்டு விதமான வல்லமை செயல்படுகிறதை உங்களால் பார்க்க முடியுமா? One power of God, the dynamic dunamis power, shook the foundation of the earth. தேவனுடைய ஒரு வல்லமையான டுனாமிஸ் டைனமைட் வல்லமையானது பூமியின் அஸ்திபாரங்களை அசைத்தது. And the other, God's power, Ischus, controlling power, இன்னொரு வல்லமையாக இஸ்கஸ் என்கிற தேவனுடைய அடக்கி ஆளுகை செய்கிற வல்லமையானது protected them, அவர்களை பாதுகாத்தது. opened the prison doors, அவருடைய சிறை காவலினுடைய அந்த கதவுகளை திறந்தது. loosed the bands, அவருடைய கட்டுகளை சங்கிலிகளை அறுத்து போட்டது. brought them deliverance. அவர்களுக்கு விடுதலை கொண்டு வந்தது. Hallelujah. ஹல்லேலூயா. Church, I want to tell you as God's servant, திருச்சபையாரே, தேவனுடைய ஊழியக்காரர் அடியேன் சொல்லுகிறேன், we too can experience the resurrection power of Christ today. நாமும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை அனுபவிக்க முடியும். Apostle Paul urges us to depend on this power. இந்த வல்லமையை நீங்கள் சார்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு புத்திமதி கூறுகிறார். Seek God as the source of strength and not ourselves. நாம் தேவனையே நம்முடைய பலத்தின் ஆதாரமாக நாட வேண்டும், நம்மை அல்ல, தேவனையே நம்முடைய பலத்தின் ஆதாரமாக நாட வேண்டும். See what Paul says in Romans chapter 8 verse 11. ரோமர் 8வது அதிகாரம் 11வது வசனத்திலே பவுல் என்ன கூறுகிறார் பாருங்கள். Romans chapter 8 verse 11. ரோமர் 8:11. If the spirit of him that raised up Jesus from the dead dwell in you, he that raised up Christ from the dead shall also quicken your mortal bodies by his spirit that dwelleth in you. அன்றியும் இயேசுவை மரித்தோரில் இருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். How many of you believe? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? Hallelujah. ஹல்லேலூயா. Friend, I want to tell you this morning, நண்பரே, இந்த காலை வேளையில் அடியேன் உங்களுக்கு சொல்லுகிறேன், you already have that power you need to witness. சாட்சி சொல்லும்படியாக உங்களுக்கு தேவையான வல்லமை உங்களுக்குள்ளே ஏற்கனவே இருக்கிறது. You already have this power to overcome temptation and sin. சோதனையும் பாவத்தையும் மேற்கொள்ளத்தக்கதான வல்லமை உங்களுக்குள்ளே ஏற்கனவே இருக்கிறது. God has already given you this power to endure whatever trials it may come your way. உங்கள் வழியிலே வரக்கூடிய எப்பேற்பட்ட பரீட்சைகளையும் ஜெயமாய் சந்திப்பதற்கான சத்துவத்தை தேவன் உங்களுக்கு ஏற்கனவே கொடுத்திருக்கிறார். You just need to realize it and tap into it. அவைகளை நாம் உணர்ந்து கொண்டு அவைகளை நாம் உரிமை பாராட்ட வேண்டும், அவ்வளவுதான். That power is inside of you. அந்த வல்லமையானது உங்களுக்குள்ளே இருக்கின்றது. Only those powers have to be unlocked by God. அந்த வல்லமைகளை தேவன் தான் கட்டவிழ்த்து விட வேண்டும். Hallelujah. ஹல்லேலூயா. God has kept his treasures in this earthen vessel. தேவன் இந்த பொக்கிஷங்களை
இந்த மண் பாண்டங்களுக்குள்ளாக வைத்திருக்கிறார். Today many believers, they don't use the God-given power. இன்றைக்கு கூட அநேக விசுவாசிகள் தேவன் தருகிற வல்லமையை எடுத்து பயன்படுத்துகிறது இல்லை. Amen. ஆமென். I heard the story of an old woman who lived in the hills of Tennessee. டென்னசி மலைப்பகுதியில் வாழ்ந்த ஒரு வயதான மூதாட்டியாரை குறித்து அடியேன் வாசித்தேன். She went to a great deal of trouble to have electrical power installed in a home. தங்களுடைய வீட்டிலே இந்த மின்சார இணைப்பை பெறும்படியாக ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த இணைப்பை வாங்கினார்கள். After few months, சில மாதங்களுக்கு பிற்பாடு the power company noticed that she used very little electricity. அந்த மின்சாரத்தை வழங்கியதான அந்த நிர்வாகமானது இந்த மூதாட்டியார் கொஞ்சம் மின்சாரத்தை தான் பயன்படுத்தியதாக அவர்களுக்கு தகவல் கிடைக்கிறது. They sent a meter, reader out to check on the matter. இந்த விஷயம் எப்படி நடக்கிறது என்பதை பரிசோதிக்கும்படியாக ஒரு அலுவலகரை அந்த வீட்டிற்கு அனுப்பினார்கள். That man came home and asked this old lady. அந்த மனுஷன் இந்த வீட்டுக்கு வந்து இந்த வயதான அம்மாவை பார்த்து கேட்டார், Don't you ever use electricity? அம்மா நீங்க மின்சாரத்தை பயன்படுத்துறதே கிடையாதா? Oh yes, she replied. இல்ல நாங்க பயன்படுத்துறோங்க அப்படின்னு சொன்னாங்க. I turn it on every evening to see how to light the kerosene lamp. அந்த கெரோசின் விளக்கை எப்படி கொளுத்தணும்ன்றதற்காக மட்டும் தான் அந்த லைட்டை போடுவேன் அப்படி சொன்னாங்களாம். Today this is how many people use God's power. இன்றைக்கு இப்படியாக தான் அநேகர் ஆண்டவருடைய வல்லமையை பயன்படுத்துறாங்க. Church, listen to me. திருச்சபையார் நான் சொல்வதை கவனியுங்கள். God has given you and me tremendous power. ஆண்டவராகிய தேவன் நமக்குள்ளாக அபார வல்லமையை கொடுத்திருக்கிறார். Amen. ஆமென். God's power has been delegated to you and me from the heavenly government. பரலோக அரசாங்கத்தினின்று இந்த வல்லமையானது தேவ வல்லமையானது நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. God wants us to use that power in the name of Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் இந்த வல்லமையை பயன்படுத்த வேண்டும் என தேவன் விரும்புகிறார். Think of a traffic police. ஒரு அந்த டிராபிக் போலீஸை யோசித்து பாருங்க. He may be very thin. அவர் ரொம்ப ஒல்லியாக ஊசி போல இருப்பார். Amen. ஆமென். But the moment he lift up his hand, even the heavy vehicle stops. அவர் மாத்திரம் தன் கையை நோக்கி இப்படி உயர்த்தி பிடிப்பாரானால் பெரிய கணங்கள் நின்றாக வேண்டும். Amen. ஆமென். What is the secret? இதற்கான ரகசியம் என்ன? He has been delegated power. அதற்கான காரணம் என்ன? அவருக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டிருக்கிறது. Power has been delegated to him from the government. அரசாங்கத்தினின்று அவருக்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. What if he doesn't use that power? அந்த வல்லமை அதிகாரத்தை அவர் பயன்படுத்தாவிட்டால் என்ன ஆகும்? There will be accidents. அங்கே விபத்துகள் ஏற்படும். There will be traffic jam. அங்கே டிராபிக் ஜாம் There ஏற்படும். will be confusion. அங்கே குழப்பங்கள் ஏற்படும். Friend, listen to me. நண்பரே கவனித்து கேளுங்கள். Today traffic jam and confusion and chaos and commotion in the lives of God's people because they have failed to use the power that God has given them in the name of Jesus. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான வல்லமை அதிகாரத்தை தேவ மக்கள் இன்றைக்கு பயன்படுத்தாதபடினாலே தான் குடும்பத்திலே சூழ்நிலைகளே வாழ்க்கையிலே அநேக பிரச்சனைகள் குழப்பங்கள் சஞ்சலங்கள் தவிப்புகள் இப்படி எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. Take a decision today. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள். Lord, I'm going to use the power that you have given. ஆண்டவரே நீர் எனக்கு தந்திருக்கிற வல்லமையை நான் பயன்படுத்த போகிறேன். The power of the word of God. தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமை. The power in the name of Jesus. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் இருக்கிற வல்லமை. Power that is in the blood of Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரத்தத்தில் இருக்கிற வல்லமை. Hallelujah. Hallelujah. Because he lives, அவர் ஜீவிக்கிறதால் we have his power to strengthen us. நம்மை பலப்படுத்துகிறதற்கு அவருடைய வல்லமை இருக்கின்றது. Hallelujah. Hallelujah. Glory and honor to God. மகிமையும் கனமும் தேவன் The ஒருவருக்கே. same resurrection power of Jesus is available to us this morning. இந்த காலைவேளையிலே அதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமை இன்றைக்கு நமக்கும் அருகில் இருக்கிறது. The dunamis power will break all your barriers. உங்களுடைய அந்த டுனாமிஸ் வல்லமையானது உங்கள் எல்லா தடைகளையும் தகர்த்தெறியும். At the same time, அதே நேரத்திலே God's controlling power, Iskas, will protect you, preserve you and prosper you. தேவனுடைய பாதுகாக்கிற அடக்கி ஆளுகை செய்கிற வல்லமையானது உங்களை செழிக்க செய்யும். Amen. ஆமென். Fourthly, நான்காவதாக because he lives, அவர் ஜீவிக்கிறபடியால் we have his purpose to stir us. அனல் மூட்டும் நோக்கம் நமக்கு இருக்கிறது. Turn your Bible to John's Gospel, chapter 20. யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரத்தை வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். Second part of verse 21. 21வது வசனத்துடைய 2வது பகுதி. John's Gospel, chapter 20. யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம். Second part of verse 21. 21வது வசனத்துடைய 2வது பகுதி. Then Jesus said to them again, Peace be unto you, as my Father has sent me, even so send I you. இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி. Can you see God's purpose, the purpose of the resurrected Savior? இங்கே உயிர்த்தெழுந்த இரட்சகருடைய நோக்கத்தை உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதா? As my Father had sent me, even so send I you. பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன்.
Amen. ஆமென். Now, one of the most important things that I can do as a Christian ஒரு கிறிஸ்தவராக நான் செய்யக்கூடிய மிக முக்கியமான காரியங்களில் ஒரு காரியம் is to understand God's will for my life and do that will. தேவனுடைய சித்தத்தை, என்னை குறித்ததான தேவ சித்தத்தை புரிந்து கொண்டு அதன் சித்தத்தின்படி செய்வதாகும். We all recognize நாம் எல்லாரும் புரிந்து கொள்கிறது என்ன? that it is God's will that we should go out and tell others about Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி மற்ற எல்லாருக்கும் போய் சொல்ல வேண்டும் என்பதுதான் நம்மை குறித்த தேவனுடைய திட்டம். Amen. ஆமென். On this Easter Sunday, இந்த ஈஸ்டர் ஞாயிற்றுக்கிழமையிலே we have the news that we can use. நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு செய்தி நமக்கு இருக்கிறது. What is that news? அந்த செய்தி, நற்செய்தி என்ன? What is the news you can use today? இன்றைக்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு செய்தி என்ன? The news of the resurrection of Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்கின்ற செய்தி. Hallelujah. அல்லேலூயா. Glory and honor to God. மகிமையும் கனமும் நம் தேவன் ஒருவருக்கே. Years ago, ஆண்டுகளுக்கு முன்பதாக when D.L. Moody was first saved, D.L. மூடி ஐயா முதலாவது ரட்சிக்கப்பட்ட போது he was presented to a church board as a candidate for church membership. திருச்சபை அங்கத்தினராக மாறுவதற்கான ஒரு நபராக அந்த திருச்சபை போர்டு அங்கத்தினர்கள் முன்பதாக நிறுத்தப்பட்டார். He was asked the question, அவரிடத்தில் இந்த கேள்வி கேட்கப்பட்டது. மூடி, what has Jesus done for you in particular? ஆண்டவராகிய இயேசு உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு குறிப்பிட்டு என்ன செய்தார்? Dear brother Moody, அருமையான சகோதரனாகிய மூடியே, what has Jesus done for you in particular? குறிப்பிட்ட ரீதியிலே ஆண்டவராகிய இயேசு உங்களுக்கு என்ன செய்திருக்கிறார்? Young Dwight, who was very nervous and untaught in the scriptures, வேத வாக்கியங்கள் நன்கு பழக்கமில்லாத வாலிபராய் இருந்த ட்வைட் மூடி ஐயா அவர்கள், he replied, அவர் இப்படியாய் பதில் சொன்னார். I know he has done a lot for all of us in general, ஆண்டவராகிய தேவன் எல்லாருக்குமே பொதுவாக அநேக காரியங்களை செய்திருக்கிறார் என்பதை அறிவேன். but I cannot think of anything he has done for me in particular. குறிப்பிட்ட ரீதியிலே ஆண்டவர் எனக்கு என்ன செய்திருக்கிறார் என்பதை என்னால் யோசித்து பார்க்க முடியாது. When he said that, அதை அவர் சொன்னபோது he was not accepted for membership. அந்த அங்கத்தினராக ஆவதற்கு அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். But we all know the history says, ஆனால் சரித்திரம் என்ன சொல்கிறது என்று நமக்கு தெரியும். God raised that very same man as a mighty evangelist to shake the world. முழு உலகத்தையும் அசைக்கும்படியாக தேவனாய் கர்த்தர் அதே நபரை ஒரு வல்லமையுள்ள ஒரு சுவிசேஷகராக தேவன் எடுத்து பயன்படுத்தினார். Sister, brother. சகோதரி, சகோதரியே, Amen. ஆமென். Don't think, oh, I don't have sufficient Bible knowledge. எனக்கு போதுமான வேத அறிவு இல்லை என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். If you are available, நீங்கள் மாத்திரம் ஆண்டவரே இதோ அடியேன் என்று சொல்வீர்களானால், you say, here am I, God. ஆண்டவரே இதோ அடியேன் ஆண்டவரே என்று சொல்வீர்களானால், God can use you as a mighty instrument. தேவனாய் கர்த்தர் உங்களை ஒரு பலத்த ஆயுதமாக எடுத்து பயன்படுத்த God முடியும். wants to fulfill his purpose in you, through you. உங்கள் மூலமாக உங்களுக்குள்ளாக தேவன் தம்முடைய நோக்கத்தை, திட்டத்தை நிறைவேற்ற விரும்புகிறார். The great commission that John, has recorded in his gospel, யோவான் தம்முடைய சுவிசேஷத்திலே எழுதி வைத்திருக்கிற தேவனுடைய பெரிதான கட்டளை என்னவெனில், attempts to take the responsibility of the believer out of the general category so that every individual believer will understand what Jesus has done for him in particular. விசுவாசிகளை பொதுவான கூட்டத்திலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து ஆண்டவராகிய தேவன் அவர்களுக்கு குறிப்பிட்ட ரீதியிலே என்னவெல்லாம் செய்திருக்கிறார் என்பதை புரிய வைக்கும்படியாக தான் அவர் எழுதுகிறார். Brother, sister, சகோதரனே, சகோதரியே, amen. ஆமென். You need to know what Jesus has done for you in particular. குறிப்பிட்ட ரீதியிலே கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். Of course, we all know that Jesus has done so many things, done a lot for all of us in general. பொதுவாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக அநேக காரியங்களை செய்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறது உண்மைதான். Do you know what he has done for you in particular? ஆனால் குறிப்பிட்ட ரீதியிலே அவர் உங்களுக்கு என்ன செய்திருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியுமா? Hallelujah. ஹல்லேலூயா. One Sunday morning, ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை பொழுதிலே the pastor was getting ready to go to church. ஒரு பாஸ்டர் திருச்சபைக்கு போகும்படியாய் ஆயத்தமாகிறார். Before he could leave home, வீட்டை விட்டு வெளியே வருவதற்கு முன்பதாக he had the radio on and listening to a local church service. அப்போது அந்த ரேடியோவை ஆன் செய்து அந்த உள்ளூரில் நடக்கிறதான திருச்சபை ஆராதனையை கேட்டுக்கொண்டிருந்தார். It was an Easter Sunday morning. அது ஈஸ்டர் ஞாயிற்றுக்கிழமை காலை. Suddenly he heard the minister say, திடீரென்று அந்த ஊழியக்காரர் இப்படி சொல்கிறதை கேட்கிறார். it is Easter. இது ஈஸ்டர். It doesn't make any difference if Christ be risen or not. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தாலும் உயிர்த்தெழாவிட்டால் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. This pastor was shocked to hear that. இதை கேட்ட இந்த பாஸ்டருக்கு பெரிய அதிர்ச்சி உண்டாயிற்று. This man, H. Hockley, he was shocked.
இந்த ஏஎச் ஆக்லி என்ற இந்த ஊழியக்காரர் அதிர்ச்சி அடைந்தார். He said it's a lie. இது ஒரு பொய், இவர் சொல்வது அப்பட்டமான பொய். I know Jesus is risen. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதை அறிவேன். His wife came and told him. அவருடைய மனைவி வந்து சொன்னார்கள், Why don't you write a song about it? இதை குறித்து நீர் ஒரு பாடலாக எழுதலாமே என்று கேட்டார். Pastor again reading the gospel on the resurrection passage. இப்போது இதே பாஸ்டர் ஐயா தன்னுடைய உயிர்த்தெழுதல் நற்செய்தியினுடைய வேத பகுதியெல்லாம் வாசித்து விட்டு He felt the mighty anointing of God upon him at the time. அந்த நேரத்தில் கர்த்தருடைய பலத்த சத்துவத்தின் அபிஷேகத்தின் வல்லமை அவர் உணர்ந்தார். He began to write a song. அவர் ஒரு பாடலை எழுத துவங்கினார். These are the words of that song. இதுதான் அந்த பாடலினுடைய வரிகள். I serve a risen Savior. உயிர்த்தெழுந்த இரட்சகருக்கு நான் ஊழியம் செய்கிறேன். He is in the world today. அவர் இன்றைக்கு இந்த உலகத்தில் இருக்கிறார். I know that he is living. அவர் ஜீவிக்கிறார் என்பதை நான் அறிவேன். Whatever men may say, மனுஷர்கள் என்ன சொன்னாலும் I know he is living. அவர் ஜீவிக்கிறார், உயிரோடு இருக்கிறார் என்பதை நான் I அறிவேன். know he is my Savior. அவர் என்னுடைய இரட்சகர் என்பதை அறிவேன். He is here in the world today. அவர் இந்த உலகத்திலே எங்கே இருக்கிறார்? I know that he is living. அவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார் என்பதை அறிவேன். Whatever men may say. மனுஷர்கள் என்ன சொன்னாலும் பரவாயில்லை. Amen. ஆமென். How many of you can say that this morning? இந்த காலையில் எத்தனை பேரால் சொல்ல முடியும்? I know a risen Savior. என்னுடைய தேவன், என்னுடைய இரட்சகர் உயிர்த்தெழுந்த இரட்சகர். He is in the world today. அவர் இந்த உலகத்தில் இருக்கிறார். I know that he is living. அவர் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். Whatever men may say. மனுஷர்கள் என்ன சொன்னாலும். Hallelujah. Hallelujah. Oh my dear friend. அருமையான நண்பரே, What a wonderful message it is. இது எவ்வளவு அற்புதமான செய்தியாய் அமைகிறது. Amen. ஆமென். Do you have this message to pass it over to other people? மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய இந்த செய்தி உங்களிடத்தில் இருக்கிறதா? If you have a message, உங்களிடத்தில் ஒரு செய்தி இருக்குமானால் you have a responsibility to share it. நீங்கள் அதை பகிர்ந்து கொள்ள வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. Share this message with everybody whom you come in contact with. நீங்கள் யார் யாரையெல்லாம் சந்திக்கிறீர்களோ அவர்களிடத்தில் இந்த நற்செய்தியை பகிர்ந்து கொள்ளுங்கள். One more last thought. இன்னொரு கடைசி குறிப்பு. Fifthly, ஐந்தாவதாக, because he lives, அவர் உயிரோடு இருக்கிறபடினாலே we have his promise to satisfy us. திருப்தியாக்குகிற அவரது வாக்குத்தத்தம் நமக்கு இருக்கிறது. We have his promise to satisfy us. திருப்தியாக்குகிற அவரது வாக்குத்தத்தம் இருக்கிறது. John's Gospel chapter 14 யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் and verse 19. 19வது வசனம். John 14 and verse 19. யோவான் 14:19. The second part of verse 19. அந்த 19வது வசனத்துடைய இரண்டாம் பகுதி. Because I live, he shall live also. நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள். Because I live, நான் பிழைக்கிறபடியினால் you shall live also. நீங்களும் பிழைப்பீர்கள். I call this his promise to satisfy us. திருப்தியாக்குகிற அவரது வாக்குத்தத்தம் என்று அடியேன் சொல்கிறேன். With Jesus as our living partner, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள பங்காளராய் நம்மோடு கூட இருக்கும்போது, as our friend and companion, நம்முடைய நண்பராகவும் உற்ற தோழராகவும் இருக்கும்போது, we really live here on this earth victoriously. உண்மையாகவே இந்த உலகத்திலே ஜெயமுள்ளவர்களாய் நாம் வாழ்கின்றோம். Hallelujah. அல்லேலூயா. But I think with this statement, ஆனால் இந்த வாக்கியத்தோடு கூட அடியேன் யோசிப்பது என்னவென்றால், Jesus is pointing beyond this life to the life that never ends. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனையும் தாண்டி நித்திய ஜீவனை சுட்டி காட்டுகிறார் என்று நான் நினைக்கிறேன். Amen. ஆமென். With this statement, when Jesus said, because I live, he shall live also. ஆண்டவராகிய இயேசு சொல்கிற இந்த வார்த்தைகள், நான் பிழைக்கிறபடியால் நீங்களும் பிழைப்பீர்கள் என்ற இந்த வாக்கியத்தோடு கூட I believe அடியேன் விசுவாசிக்கிறேன். Jesus is pointing beyond this life, the life. He is talking about the life that never ends. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் வாழ்கிற இந்த ஜீவனை தாண்டி நித்திய ஜீவனை குறித்து அவர் சுட்டி காட்டுகிறார் என்று அடியே நம்புகிறேன். When Jesus said, because I live, he shall live also, நான் ஜீவிக்கிறபடினாலே நீங்களும் ஜீவிப்பீர்கள் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிற போது, he not only talks about a earthly life, he is also talking about the life that never ends. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூலோக வாழ்க்கையை மாத்திரமல்ல நித்திய ஜீவனை குறித்தும் பேசுகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். Amen. ஆமென். When he rose from the dead, அவர் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்த போது, Amen, ஆமென், he rose again to live everlasting. நித்தியமாய் வாழும்படியாக அவர் உயிர்த்தெழுந்தார். Hallelujah. அல்லேலூயா. He went where no man had gone before. எந்த மனுஷனும் சென்றிடாத ஒரு இடத்திற்கு அவர் சென்றார். No one had ever died and then be raised up, never to die again. எந்த ஒரு நபரும் பாருங்கள் மரித்து மரணமில்லாத உயிர்த்தெழுதலை அடைந்தது இல்லை. Are you listening? நான் சொன்னதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? Please listen. I'm going to close within few minutes. நான் சில நிமிஷங்கள் அடியேன் முடிக்க போகிறேன், கவனியுங்கள். No one had ever died and then been raised up, never to die again. எந்த ஒரு நபரும் மரித்து மரணமில்லாத உயிர்த்தெழுதலை அடையவில்லை. But Jesus' resurrection ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலோ was not a singular incident. அது ஒரு தனித்தன்மை, அதாவது ஒருமையில் நடந்த ஒரு சம்பவம் அல்ல. Rather, it was Jesus blazing a trail
that we will all follow one day. நாம் அனைவரும் அந்த வழியாக போவதற்காக அவரை பின்பற்றுவதற்கான ஒரு பாதையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சுட்டி காட்டுகிறார். Listen to me. கவனித்து கேளுங்கள். All through the centuries, யுக யுகமாக பார்க்கும்போது people were dead and gone. ஜனங்கள் மரித்து போய்விட்டார்கள். But when Jesus comes back, ஆனால் ஆண்டவர் இயேசு வரும்போது what does the Bible say? வேதம் என்ன கூறுகிறது? The dead in Christ shall rise fast. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். The dead in Christ shall rise fast. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். Not only that, அது மாத்திரமல்ல, the dead in Christ shall rise fast, never to die again. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் இனியும் மரணம் இல்லாத ஒரு உயிர்த்தெழுதலை அடைவார்கள். We shall all rise up, never to die again, exactly like what had happened to Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எப்படி நடந்ததோ அதே போல நாமும் கூட மரணமில்லாத ஒரு உயிர்த்தெழுதலை அடைவோம். He rose again, never to die again. அவர் மறுபடியும் மரிக்க முடியாத ஒரு உயிர்த்தெழுதலை அடைந்தார். In the same way, அதே போலதான் we are waiting for that kind of resurrection. அப்படிப்பட்ட உயிர்த்தெழுதலுக்காய் நாம் காத்து கொண்டிருக்கிறோம். When Jesus Christ comes in glory, ஆண்டவர் இயேசு மகிமையில் திரும்ப வரும்போது we shall all be raised up, never to die again. நாம் அனைவருமே மறுபடி மரணமில்லாத ஒரு உயிர்த்தெழுதலை நாம் அடைய போகின்றோம். How many of you believe? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? What a promise, what a promise, what a hope we have. What hope we have. நமக்கு இருக்கிற இந்த நம்பிக்கை எப்பேற்பட்ட ஒரு உச்சிதமான நம்பிக்கையா இருக்கிறது. Let me close my message with a small historical event. ஒரு சரித்திரத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லி அடியேன் முடிக்கின்றேன். During the Middle Ages, அந்த பண்டைய காலத்திலே பார்க்கும்போது many speculated about the possibility of a sea route, from Europe to India. இந்தியாவில், அதாவது ஐரோப்பாவில் இருந்து இந்தியாவுக்கு செல்லக்கூடியதான கடல் மார்க்கமான வழி ஒன்று இல்லவே இல்லை என்று சொல்லி அநேகர் அனுமானித்தார்கள். Listen to me. நான் சொல்வதை கவனித்து கேளுங்கள். Many speculated about the possibility of a sea route from Europe to India around the southern tip of Africa. அதாவது ஐரோப்பாவில் இருந்து ஆப்பிரிக்காவுடைய தென் துருவத்தின் வழியாக இந்தியாவுக்கு போவதற்கான வழி, கடல் வழி மார்க்கம் ஒன்று இல்லவே இல்லை என்று சொன்னார்கள். Mariners doubted that it is not possible to have a way to India. கடல் வழி மார்க்கமாக பயணிக்கிறதான இந்த பிரயாணிகள் ஐரோப்பாவில் இருந்து இந்தியாவுக்கு போவதற்கான ஒரு வழி என்பது ஒன்றுமே இல்லை என்பதாக சொல்லிவிட்டார்கள். They said it is impossible to have a sea route from Europe to India. ஐரோப்பாவில் இருந்து இந்தியாவுக்கு கடல் வழி மார்க்கம் ஒன்று இல்லவே இல்லை, அதற்கு சாத்தியமே கிடையாது என்று சொல்லிவிட்டார்கள். They said it is impossible because அதை அவர்கள் சாத்தியமற்றது என்று சொன்னதற்கான காரணம் என்னவென்றால், the storms at the point where the Atlantic and the Indian Ocean met. அட்லாண்டிக் பெருங்கடலும் இந்திய பெருங்கடலும் சந்திக்கிற அந்த முனையானது, அந்த சந்திப்பின் இடமானது, it was always stormy. அது எப்பொழுதுமே கொந்தளிப்பு, புயல் உருவாகிற இடமாகும். So this violent weather condition caused the point to be called as the Cape of Storms. ஆகினாலே இந்த கொடூரமான மும்முரமான கடல் சீற்றம் அடிக்கிறதான இந்த இடமானது புயலின் கடல் முனை என்று, கேப் ஆஃப் ஸ்டார்ம்ஸ் என்று அழைக்கப்பட்டதாம். Amen. ஆமென். Because that place, the weather condition of that place is always stormy. ஏனென்றால் அந்த இடத்தில் இருக்கிறதான தட்பவெட்ப சூழ்நிலையானது எப்பொழுதுமே புயல் சூழ்ந்த சீற்றமுடைய ஒரு இடமாகும். So the mariners thought, ஆகினாலே கடல் பிரயாணம் செல்கிறவர்கள் beyond that point nobody can go. இந்த புயலை தாண்டி யாராலும் செல்ல முடியாது என்று நினைத்து விட்டார்கள். But in the 16th century, ஆனால் 16வது நூற்றாண்டிலே the Portuguese explorer Vasco da Gama என்கிறதான போர்ச்சுகீஸ் நாட்டை சேர்ந்த இந்த கடல் பிரயாணி successfully rounded the Cape of Storms. அந்த கேப் ஆஃப் ஸ்டார்ம்ஸ் என்கிறதான அந்த இடத்தை வெற்றிகரமாக கடந்து சென்றார். And found beyond those wild waters, அந்த புயல் சீற்றம் இருக்கிறதான அந்த தண்ணீர்களையும் தாண்டி he could find a great calm sea beyond that, and he discovered India. அந்த புயல் சீற்றம் அடைகிற அந்த கடலையும் தாண்டி ஒரு அமைதலான ஒரு கடல் சூழ்நிலை இருக்கிறது, அந்த வழியாக இந்தியாவை பார்க்க முடிந்தது என்றார். Amen. ஆமென். No more could people doubt that such a route could be taken. இப்படிப்பட்டதான ஒரு வழி இல்லவே இல்லை என்று இனியும் யாராலும் சந்தேகிக்க முடியவில்லை. Church, the amazing thing is, மிக ஆச்சரியமான காரியம் ஒன்று இருக்குமானால், after Vasco da Gama discovered India through that stormy area, அந்த புயல் சூழ்ந்த இடம் வழியாக கடந்து சென்று வாஸ்கோ ட காமா இந்தியாவை கண்டுபிடித்த பிற்பாடு, the name of that point was changed from Cape of Storms to the Cape of Good Hope. அந்த இடமானது கேப் ஆஃப் ஸ்டார்ம்ஸ், புயலின்
அந்த கடல் முனை என்பது கேப் ஆஃப் குட் ஹோப், நம்பிக்கையின் ஒரு முனையாக மாறியது. Friend, I am talking about what happened in the history. சரித்திரத்தில் நடந்த சம்பவத்தை தான் நடிகன் உங்களுக்கு சொல்லுகிறேன் நண்பரே. Let me apply this. இதை நடைமுறைக்கு ஒத்த வாழ்க்கைக்கு ஒப்பிட்டு பார்ப்போம். Death had been the cape of storm. பாருங்களேன், மரணம் தான் அந்த புயல் சீற்றத்தின் கடல் முனையாக, கேப் ஆஃப் ஸ்டார்ம்ஸ் ஆக இருந்தது. Death is the point at which all our hope in life is shattered and dashed. நம்முடைய சகல நம்பிக்கையும் சின்ன பின்னமாக்குறதான ஒரு இடம் தான் அந்த மரணத்தின் இடமாக இருந்தது. Amen. ஆமென். Death had been the cape of storms. அந்த மரணம் தான் அந்த கேப் ஆஃப் ஸ்டார்ம்ஸ், கொந்தளிப்பின் முனையாக, கடல் முனையாக இருந்தது. The point at which all the hopes of life has been shattered. நம்முடைய வாழ்க்கையிலுடைய சகல நம்பிக்கையும் யாவும் அழிந்து போகிற ஒரு இடமாக இருந்தது. How long? எவ்வளவு காலம்? Till Jesus Christ rounded the cape of death. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த மரணத்தின் கடல் முனையை சுற்றி வளைத்த போது and returned to life. உயிருள்ளவராக திரும்பினார். அப்பொழுது Amen. ஆமென். We now see the cape of death as the cape of good hope. இப்போது அந்த மரணத்தின் கடல் முனையை நல் நம்பிக்கையின் கடல் முனையாக நாம் பார்க்கிறோம். Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Now that point has become a passageway into an infinitely superior life. அந்த பாதையானது நித்தியமாக ஒரு மேலான வாழ்க்கைக்கான ஒரு மார்க்கமாய் அமைந்து விட்டது. At his resurrection, அவருடைய உயிர்த்தெழுதலிலே Jesus led the way from death to life. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தினின்று ஜீவனுக்கு நேராக வழி நடத்தினார். Friend, if you follow along in this path, நண்பரே, நீங்கள் அவருடைய பாதையிலே பின்பற்றுவீர்களானால், when we are around that cape of death, அந்த மரணத்தின் கடல் முனையிலே நாம் சுற்றி இருக்கும் பொழுது we will come out on a spectacular sea of life everlasting. நித்திய ஜீவன் என்கிறதான மெய்சில் இருக்கக்கூடிய கடல் மார்க்கமாக நாம் வெளியே வருவோம். Hallelujah. ஹalleluya. Jesus rose from the dead to build a heaven for you and me. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் பரலோகத்தை கட்டும்படியாக தான் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்து வந்தார். A forever home made just right for you. நித்தியமாக உங்களுக்காக எனக்காக ஒரு வீடு, ஒரு இல்லமானது ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. Because he lives. அவர் ஜீவிப்பதால் You can live with him forever in the peace. Hallelujah, in the place of your dream. உங்களுடைய இலக்கின் இடத்திலே உங்களாலே நித்தியமாய் வாழ முடியும். Designed for you by the one who designed you even before the world could be formed. உலகம் தோன்றுவதற்கு முன்பதாக உங்களை வடிவமைத்தவர், உங்களுக்காக வடிவமைத்திருக்கிற இடத்திலே உங்களாலே நித்தியமாய் வாழ முடியும். Hallelujah. ஹalleluya. He said, I go and prepare a mansion for you. இதோ உங்களுக்காக நான் ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று அவர் சொன்னார். I will come back and take you to the place where I am. நான் இருக்கிற இடத்திலே நீங்கள் வாசம் பண்ணும்படி நான் வந்து உங்களை கூட்டிக் கொண்டு போவேன் என்று சொன்னார். Hallelujah. ஹalleluya. Through his suffering and death, அவருடைய மரணம், அவருடைய பாடுகளின் மூலமாக Jesus paid the price for our sin. நம்முடைய பாவங்களுக்காக ஆண்டவராகிய இயேசு கிரயத்தை செலுத்தினார். Through his death he defeated sin. அவருடைய மரணத்தின் மூலமாக பாவத்தை மேற்கொண்டார். Then by rising from the dead, அதன் மூலமாக மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதலின் மூலமாக Jesus gave a death blow to death. மரணத்துக்கே ஒரு மரணத்தின் அடியை ஆண்டவர் இயேசு கொடுத்தார். Now listen. கவனியுங்கள். I'm closing. நான் முடிக்கிறேன். There are two great enemies for you and me. உங்களுக்கு எனக்கு ரெண்டு பெரிய எதிரிகள் இருக்கிறார்கள். Sin and death. பாவமும் மரணமும். Death is the last enemy. மரணம் தான் கடைசி சத்துரு. We have only two great enemies. நமக்கு ரெண்டு பெரிய எதிரிகள் இருக்கிறார்கள். What are those enemies? அந்த எதிரிகள் என்னென்ன? Sin and death. பாவமும் மரணமும். Now through his death on the cross, கல்வாரி சிலுவையிலே அவருடைய மரணத்தின் மூலமாக Jesus defeated the first enemy, the sin. முதலாவது சத்துருவாகி எதிரியாகிய பாவத்தை ஆண்டவர் இயேசு மேற்கொண்டார். And through his resurrection, அவருடைய உயிர்த்தெழுதலின் மூலமாக he defeated the second and the last enemy, the death. மரணம் என்கிற இரண்டாவது கடைசி சத்துருவை அவர் மேற்கொண்டார். Jesus defeated them both. ரெண்டு சத்துருக்களையும் ஆண்டவர் இயேசு மேற்கொண்டார். Are you able to follow me? நான் சொல்வது உங்களுக்கு புரிகின்றதா? Through his death Jesus defeated sin. ஆண்டவராகிய இயேசு தம்முடைய மரணத்தின் மூலமாக பாவத்தை ஜெயித்தார். Through his resurrection Jesus defeated death. அவருடைய உயிர்த்தெழுதலின் மூலமாக மரணத்தை ஆண்டவர் இயேசு ஜெயித்து விட்டார். So both our enemies
are defeated by Jesus Christ through his death and resurrection. ஆகினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தின் அவருடைய உயிர்த்தெழுதலின் மூலமாக நம்முடைய ரெண்டு சத்துருக்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெயித்து விட்டார். Amen. ஆமென். Today we have victory. இன்றைக்கு ஜெயம் நமக்கு இருக்கிறது. Oh, we can shout victoriously. ஜெயமாக நம்மால் வெற்றி முழக்கமிட முடியும். Oh, death, where is thy sting? மரணமே உன் கூரெங்கே? Oh, grave, where is thy victory? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? For death is swallowed up in victory மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது through Jesus Christ our Lord. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. Hallelujah. ஹல்லேலூயா. Death came into this world through sin, பாவத்தின் மூலமாக தான் மரணம் இந்த உலகத்துக்குள்ளே பிரவேசித்தது. but life came into us through the death and resurrection of Jesus Christ. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தின் உயிர்த்தெழுதலின் மூலமாக ஜீவன் நமக்குள்ளாக பிரவேசித்து விட்டது. Hallelujah. ஹல்லேலூயா. So there is nothing to stop us from living forever in his heavenly home with him. அவரோடு கூட நித்தியமாக அவருடைய பரலோக வீட்டிலே வாழும்படியாக இந்த உலகத்திலே எதுவும் நம்மை தடை செய்ய முடியாது. Is there anybody, if you feel that you haven't accepted Christ in your life, இங்க இருக்கிற யாராவது ஒருவர் இன்னும் நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவே இல்லை என்று உணர்வீர்களானால், if you accept Jesus Christ, நீங்கள் மாத்திரம் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்வீர்களானால், follow him in his footsteps, அவருடைய அடிச்சுவடுகளில் அவரை பின்பற்றுவீர்களானால், friend, you pass from death to life. நண்பரே, நீங்கள் மரணத்தில் நின்று ஜீவனுக்குள்ளாக பிரவேசிக்கிறீர்கள். We have hope beyond the grave. அந்த கலரையும் தாண்டி நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. Hallelujah. ஹல்லேலூயா. So the question of the moment is, ஆகினால் இந்த நேரத்தில் இருக்கிறதான கேள்வி என்னவெனில், have you by faith put your life on his path? உங்கள் விசுவாசத்தினாலே உங்கள் வாழ்க்கையை அவருடைய பாதைக்குள்ளே நீங்கள் வைத்திருக்கிறீர்களா? Hallelujah. ஹல்லேலூயா. Glory to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. Commit your life fresh to God. உங்கள் வாழ்க்கையை ஆண்டவருடைய கரத்திலே புதிதாய் ஒப்பு கொடுங்கள். There was a man called Eddie Young. எடி யங் என்கிறதான ஒரு நபர் இருந்தார். He was a wonderful believer. ஒரு அற்புதமான விசுவாசி. He was sharing his experience about his friend called Walter Carroll, who was an atheist. நாத்திகனாய் இருந்த வால்டர் கேரல் என்கிறதான தன்னுடைய நண்பரோடு கூட ஏற்பட்ட ஒரு அனுபவத்தை அவர் இப்படியாய் சொல்லுகிறார். This Walter Carroll, although he was an atheist, he was a good guy. பாருங்கள், இந்த வால்டர் கேரல் என்கிறதான ஒரு நபர் நாத்திகனாய் இருந்தாலும் ஒரு நல்ல நபராக இருந்தார். One Sunday morning, ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையிலே this Walter Carroll looked at Eddie Young and said like this. இந்த வால்டர் கேரல் என்ற நபர் எடி யங்கை பார்த்து இப்படி சொன்னார். Brother, சகோதரனே, do you believe that there is God? தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை நீங்க நம்புகிறீர்களா? Eddie said, of course. Sure, Walter, I believe there is God. எடி சொன்னது உண்மைதான் வால்டர், தேவன் இருக்கிறார் என்பதை நான் நம்புகிறேன். Then Walter said, அதற்கு வால்டர் பிரதியுத்தரமாய் சொன்னார், you don't live like it. ஆனால் அப்படி இருக்கிறது, அவர் இருக்கிறதை போல நீர் வாழ்கிறது இல்லையே. Eddie said, what do you mean? நீர் என்ன சொல்கிறீர் என்று எடி திருப்பி பேசினார். He said, you just live like I do. நான் எப்படி வாழ்கிறேனோ அதே போல தான் நீயும் வாழ்கிறாய். I am an atheist. நான் ஒரு நாத்திகன். I don't believe there is a God. கடவுள் இருக்கிறார் என்பதை நான் நம்புகிறது கிடையாது. And I live like there is no God. கடவுளே இல்லை என்பதாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். We are buddies, we are friends. நாம் அனைவரும் ரெண்டு பேருமே நண்பர்களா இருக்கிறோம். You do everything I do. நீ செய்கிற அனைத்தையும் நான் செய்கிறேன். You do everything I do. நான் செய்கின்ற அனைத்தையும் நீ செய்கின்றாய். I don't see any difference between you and me. உனக்கும் எனக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. You say there is God. தேவன் இருக்கிறார் என்று நீ சொல்லுகிறாயே. And yet you don't live like there is a God. ஆனால் தேவன் ஒருவர் இருக்கிறதை போல நீர் வாழ்கிறதில்லை. Don't you have enough sense to know? இதை புரிந்து கொள்கிற அளவுக்கு உமக்கு உணர்வு இல்லையா? If you believe there is a God, தேவன் ஒருவர் இருக்கிறாராக என்பதை உணர்வு உங்களுக்கு இருக்கு, விசுவாசம் இருக்குமானால், your life must be different from mine. நான் வாழ்கிற வாழ்க்கையை விட உம்முடைய வாழ்க்கை வித்தியாசமா இருக்க வேண்டும். But I don't see any difference between my life and your life. என் வாழ்க்கைக்கும் உம்முடைய வாழ்க்கைக்கும் எந்த ஒரு வித்தியாசமே இல்லை என்று சொன்னார். Eddie Young says, அப்போது எடி யங் சொல்லுகிறார், this is the greatest message I have ever heard in my life. என் வாழ்க்கையிலே நான் கேட்ட மிகப்பெரிய பிரசங்கங்கள் இந்த பிரசங்கம் தான், மிக உன்னதமான பிரசங்கம். Can you imagine that day God spoke to Eddie Young even through the mouth of an atheist? பாருங்கள், அன்றைக்கு எடி யங்கிடமே ஆண்டவராகிய தேவன் ஒரு நாத்திகனுடைய வாயின் மூலமாக அந்த எடி யங்கோடு பேசினார். Amen. ஆமென். This Eddie Young went to his home. இந்த எடி யங் தன்னுடைய வீட்டுக்கு சென்று, Amen. ஆமென், dropped down on his bended knees. முழங்கால் படியிட்டு, I said, Lord, I know you are there, you are alive. ஆண்டவரே, நீர் இருக்கிறீர், நீர் உயிரோடு இருக்கிறீர் என்பதை நான் அறிவேன். But I'm very sorry because I have failed to show this man that my life is different. என்னுடைய வாழ்க்கை ஒரு வித்தியாசமான வாழ்க்கை என்பதை இந்த மனுஷனிடத்தில் நான் காண்பிக்க தவறி போய்விட்டேன், என்னை மன்னியும் ஆண்டவரே. Although I believe you, நான் உம்மை விசுவாசித்தாலும் I have never lived a life as God is existing. ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் என்கிறதான ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்து காண்பிக்கவில்லை.
Forgive me, God. என்னை மன்னியும் That ஆண்டவரே. day, Eddie Young surrendered his life to Jesus. அன்றைக்கு எடி யங் தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவர் இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்தார். Friend, I want to ask you, நண்பரே, உங்களை பார்த்து அடியேன் if கேட்கிறேன், you believe that Jesus is alive, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறதாக நீங்கள் விசுவாசித்தால், is your life different from others? உங்களுடைய வாழ்க்கை மற்றவர்களை விட வித்தியாசமானதா இருக்கிறதா? Is your life different from unbelievers? உங்களுடைய வாழ்க்கை அவிசுவாசிகளை விட வித்தியாசமா இருக்கிறதா? If you believe that Jesus is alive, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறதாக நீங்கள் விசுவாசித்தால், are you living a life accordingly? அதற்கு ஏற்றவாறு உங்கள் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? Can the world see a difference in you? உங்களுக்குள்ளாக இந்த உலகம் ஒரு வித்தியாசத்தை பார்க்க முடியுமா? Will you commit your life? Will you close your eyes right now? உங்களுடைய கண்களை மூடுவீர்களா? வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பீர்களா? I feel the wonderful presence of God. கர்த்தருடைய அற்புதமான சமூகத்தை அடைந்து உணர்கிறேன். Every eye closed. எல்லாருடைய கண்களும் மூடி இருப்பதாக. Amen. ஆமென். Can the world see a difference in you and me? உங்களிலும் என்னிலும் இந்த உலகம் ஒரு வித்தியாசத்தை பார்க்க முடியுமா? Oh, there are many people out in the world, they don't believe இந்த that உலகத்தில் Jesus is alive. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி இந்த உலகத்தில் இருக்கிற அநேகர் நம்பாமல் விசுவாசிக்காமல் இருக்கிறார்கள். But you and I, we believe that Jesus is alive. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் என்பது நீங்கள் நானும் விசுவாசிக்கிறோம். But is your life a proof to the truth that Jesus is alive? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு உங்கள் வாழ்க்கை ஒரு நிரூபணமாய் இருக்கிறதா? Is your life different from the life of other people? உங்களுடைய வாழ்க்கை மற்ற எல்லாருடைய வாழ்க்கையை விட வித்தியாசமானதா இருக்கிறதா? If not, அப்படி இல்லாவிட்டால் recommit your life this morning. உங்கள் வாழ்க்கை ஆண்டவருக்கு மறுபிரதிஷ்டை செய்யுங்கள். Go on your bended knees and say, Lord, I'm sorry I failed to live the way you want me to live. முழங்கால் படிட்டு, ஆண்டவரே, நான் எப்படி வாழ வேண்டும் என்று நீர் விரும்பினரோ அதே போல நான் வாழவில்லை ஐயா, என்னை மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லி கேளுங்கள். I have failed to show the difference that my life is different from other people. என்னுடைய வாழ்க்கை மற்றவர்களுடைய வித்தியாசமான ஒரு வாழ்க்கை என்பதை காண்பிக்க நான் தவறிவிட்டேன் ஆண்டவரே என்று சொல்லுங்கள். Every eye closed. எல்லாருடைய கண்களும் மூடி இருப்பதாக. Because he lives, அவர் ஜீவிப்பதால் we have his presence to surround us. நம்மை சுற்றிலும் அவருடைய பிரசன்னம் இருக்கிறது. We have his peace to secure us. நம்மை பாதுகாக்கிற அவருடைய சமாதானம் உண்டு. We have his power to strengthen us. நம்மை பலப்படுத்துகிற அவருடைய வல்லமை உண்டு. We have his purpose to stir us. நம்மை அனல் மூட்டுகிறதான அவருடைய நோக்கம் இருக்கிறது. We have his promise to satisfy. நம்மை திருப்தியாக்குகிற வாக்குத்தத்தம் இருக்கிறது. Why don't we stand up to feet this morning? அனைவரும் நாம் எழும்பி நிற்போமே. Wherever you are, நீங்கள் எங்க இருந்தாலும், even if you're the ground floor on the first floor, கீழ்த்தளத்தில் இருந்தாலும் சரி, முதல் தளத்தில் இருந்தாலும் சரி, God's presence is here. தேவனுடைய பிரசன்னம் இங்கே இருக்கிறது. God's presence is here. தேவ சமூகம் இங்கே இருக்கிறது. Church, திருச்சபையாரே, God can turn the cape of death into a cape of good hope. தேவனாகிய கர்த்தர் மரணத்தின் முனையை நல் நம்பிக்கையின் திருப்பு முனையாக மாற்ற முடியும். God can turn the cape of storms into a cape of good hope in your life. உங்கள் வாழ்க்கையிலே கொந்தளிப்பின் கடல் முனையை நல் நம்பிக்கையின் கடல் முனையாக தேவன் மாற்ற முடியும். It's God who can change your life. தேவன் ஒருவர் தான் உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியும். It's the Lord who can change your circumstances. உங்கள் வாழ்க்கை சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய வல்லமையுடையவர் தேவன் ஒருவரே. God who can give you new hope and confidence today. இன்றைக்கு உங்களுக்கு புது நம்பிக்கையும் உங்களுக்கு புது தைரியத்தையும் தருபவர் தேவன்தான். When you look unto Jesus, ஆண்டவர் இயேசுவை நோக்கி பார்ப்பீர்களா? how many of you believe this morning? இந்த காலையில் எத்தனை பேர் How விசுவாசிக்கிறீர்கள்? many of you can say from the deepmost part of your heart, உள்ளத்தின் ஆழத்தில் எத்தனை பேர் இதை சொல்ல முடியும்? Lord Jesus, ஆண்டவராக இயேசுவே, because you live, நீர் பிழைத்திருக்கிற ஜீவிக்கிறபடியினால் I can also live. நானும் ஜீவிப்பேன். I can live without fear. பயமில்லாமல் வாழ்வேன். Hallelujah. ஹல்லேலூயா. I can live victoriously. ஜெயமுள்ளவனாய் நான் I வாழ்வேன். can live an overcoming life. ஜெயம் கொண்ட ஒரு வாழ்க்கை வாழ முடியும். I can live a peaceful life. சமாதானமுள்ள வாழ்க்கை வாழ I முடியும். can live a blessed life. ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ முடியும். Not only here on this earth, இந்த உலகத்தில் மாத்திரமல்ல ஆண்டவரே, even in that life to come. வரப்போகிற நித்திய ஜீவனுக்குள்ளாகவும், Even that life that never ends. முடிவில்லாத அந்த வாழ்க்கைக்குள்ளாகவும். Hallelujah. ஹல்லேலூயா. It's because you're alive. நீர் உயிரோடு இருக்கிறபடினாலே. Thank you, Jesus. நன்றி ஆண்டவரே. Lift up a voice and thank the Lord this morning. இந்த காலையிலே சத்தத்தை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி I செலுத்துங்கள். feel the mighty presence and the anointing of God. தேவனுடைய பலத்த சமூகத்தையும் வல்லமையான அபிஷேகத்தையும் உணர்கிறேன். Holy Spirit of God is moving all over this place. பரிசுத்த ஆவியானவர் இந்த இடம் முழுவதுமாய் அசைவாடிக் கொண்டிருக்கிறார். Hallelujah. ஹல்லேலூயா. Oh, the dynamite power is available. அந்த டைனமைட் வல்லமை இப்போது நம்ம மத்தியிலே இருக்கிறது. The power to break the powers of darkness. அந்தகார சக்திகளுடைய வல்லமையை அழிக்கத்தக்கதான வல்லமை. Power to break all the barriers. எல்லா தடைகளை தகர்க்க
நீக்கக்கூடிய வல்லமை, to break all the hindrances in your life. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதான எல்லா தடைகளை நீக்கக்கூடிய வல்லமை. Hallelujah. Hallelujah. His power is also controlling power. அவருடைய வல்லமை அடக்கி ஆளுகை செய்கிற வல்லமையாயும் இருக்கிறது. Oh, his power can control all your circumstances and situations. உங்களுடைய எல்லா சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகளை அனைத்தையும் அவருடைய வல்லமை ஆளுகை செய்ய முடியும். Hallelujah. Hallelujah. Thank you, Jesus. நன்றி ஆண்டவரே இயேசுவே. God. நாம் ஜெபிப்போம். Heavenly Father, we praise and thank you this morning. பரலோக பிதாவே, இந்த கால வேளையில உமக்கு துதி சொல்லி நன்றி செலுத்துகிறோம். We're thankful to you for your presence. உம்முடைய திரு சமூகத்துக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. Thank you, God, for gathering us together and ministering to us through your word. உம்முடைய ஆண்டவரே, எங்களை கூட்டி சேர்த்து உம்முடைய திருவார்த்தை கொண்டு அடியார் மத்தியிலே ஊழியம் செய்தபடியால் நன்றி We ஐயா. thank you, God, for your resurrection power. உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமைக்காக நன்றி ஆண்டவரே. Pray that you will continue to speak your word to us. ஆண்டவரே, தொடர்ந்து உம்முடைய திருவார்த்தையை கொண்டு அடியார்களோடு பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். As your servants, we pray that the resurrection of power will be in operation in the life of every brother, every sister in this congregation. இந்த திருச்சபையாரில் இருக்கிறதான ஒவ்வொரு சகோதரருக்குள்ளாக ஒரு சகோதரிக்குள்ளாக ராஜா உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையானது பலமாய் கிரியை செய்யும்படியாக உம்முடைய அடியார்களாகி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. Power to overcome every sin and temptation. ஒவ்வொரு சோதனையும் ஒவ்வொரு பாவத்தையும் மேற்கொள்ளத்தக்கதான வல்லமை, Power to overcome this world. இந்த உலகத்தை மேற்கொள்கிறதான வல்லமை, Power to overcome every trials and difficulty. ஒவ்வொரு பரீட்சை ஒவ்வொரு கஷ்டங்களை மேற்கொள்கிறதான வல்லமை, Power to lead a victorious Christian life. ஒரு ஜெயமுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்வதற்கான வல்லமை. Even now we seek your blessings upon your people. இப்போது உங்களுடைய ஆசீர்வாதத்தையும் ஜனத்தார் மீது கெஞ்சி நாடுகிறோம். Stretch your good hand, stretch forth your good hand upon every head bowed this morning. சிறந்த ஆயத்திற்கு ஒவ்வொரு மீது உம்முடைய நன்மையான கரத்தை நீ நீட்டுவீராக. Grant your people good health and strength. உம்முடைய மக்களுக்கு ஆண்டவரே சுகபலன் ஆரோக்கியத்தை கட்டளையிடுவீராக. Grant your people your peace and joy. எல்லா சமாதான சௌக்கியத்தை நீர் அளிப்பீராக. More than anything else, your Lord, your abiding presence. எல்லாவற்றுக்கும் மேலாக உம்முடைய நிலத்திற்கு உம்முடைய திரு சமூகம் கூட இருப்பதாக. Dismiss us this morning with the richness of your blessing. உம்முடைய ஆசீர்வாதத்தின் ஐஸ்வரியத்தினாலே நீர் வழி அனுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். All glory and honor be ascribed to thy holy name. உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு சகல துதி கன மகிமை செலுத்துகிறோம். In the wonderful name of the Lord Jesus Christ we pray. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Amen. ஆமென்.